ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வானத்தில் கருப்பு நிலா அப்படிங்கிறது நம்ம மாதம் பார்க்க முடியாட்டிலும் அன்றைய தினத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் அது கருப்பு நிலான்னு சொல்ல மாட்டோம். அமாவாசை அப்படிங்கிற ஒரு மரியாதையோடு அதை சொல்லுவோம். அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லுவோம். இது பற்றி நம்ம நிறைய தடவை மாதம் எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல் இரத்த நிலா, அதாவது சிவப்பு நிலா அப்படின்னு சொல்லி நாம் எப்பையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த ஆண்டிலே நிறைய நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னால் இந்த ஆண்டு விஸ்வாவசு வருஷம் இந்த ஆவணி மாதத்தில் வானில் ஒரு இரத்த நிலா காணப்போகின்றோம். இது காண முடியாது. காண்பது அப்படிங்கிறது நம்ம மெனக்கெட்டு உட்கார்ந்து பார்க்கணும் இரவில். அந்த மாதிரியான ஒரு தோற்ற அமைப்பு நடைபெறப் போகின்றது. அதாவது ஆங்கில கணக்கில் மாதம் எப்பயுமே 13, 14, 15 இந்த தேதிகளில் தமிழ் முதல் தேதி என்று பிறக்கும். முதல் தேதி வரும். நம்ம எப்பயுமே இந்த ஆண்டில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அப்படின்னு பிரித்து வேறு சில பேர் சொல்கிறாங்க. அது அப்படி அல்ல. 7ஆம் தேதி முன்னிரவு, நள்ளிரவு, பின்னிரவு, இது மாதிரி தான் ஏற்படுதே தவிர ஒரே தேதி தான். மறுநாள் 12 மணி ஆச்சுன்னா மறுநாள் அது எதுக்கு நம்ம சொல்கிறோம்? சூரியன் உதயம் முதல் சூரியன் அஸ்தமனம் வரை ஒரு பகல். அந்த அஸ்தமனத்திலிருந்து மறு உதயம் என்பது முழு இரவு. அதுதான் முன் இரவு, நள்ளிரவு, பின்னிரவு அப்படின்னு தான் பேசணும். ஆக சூரியன் உதயம் முதல் மறுநாள் சூரியன் உதிக்கும் வரை அது ஒரு நாள் என்று தான் கணக்கு. பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை. அதை தமிழ் நம்ம புரியணும்னு சொன்னால் பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அதே இரவுக்கு மட்டும் 6 மணி நேரத்தை வச்சுட்டு மிச்சம் 6 மணி நேரத்தை விடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி கணக்கு அல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் தனியாக வீடியோ பேசணும். இந்த ஆண்டில் நம்ம தமிழ் வருஷம் ஆண்டில் 2 சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. அதை சொல்ல வர்றதுக்காகத்தான் நான் இது சொன்னேன். அதாவது தமிழ் வருஷத்தில் 2 சந்திர கிரகணம். அதே போல் ஆங்கில ஆண்டில் இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு அதை வச்சுக்கிடலாம். தமிழ் வருஷத்தை பொறுத்த மட்டில் 2 சந்திர கிரகணங்கள். அது ஒன்று ஆவணி மாதம், மற்றொன்று மாசி மாதம் ஏற்படும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சந்திர கிரகணத்தை ராகு கிரகஸ்தம் அப்படின்னு அதை சொல்கிறோம். அது மாசியில் வரக்கூடிய சந்திர கிரகணத்தை கேது கிரஸ்தம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ ஆவணி மாதம், இந்த மாதம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஸ்வாவசு வருஷம் தமிழுக்கு சொந்தமான ஆவணி மாதம் இந்த தேதியில், அதே சமயத்தில் ஆங்கில தேதிக்கு ஆங்கில தேதின்னா எல்லாருக்கும் இப்போ புரியக்கூடிய வகையில் வந்திருக்குது. 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரத்தில் சோமோபராக புண்ணிய காலம் பூர்ண சந்திர கிரகணம். பிரமாணம் 1.25 ராகு கிரஸ்தம். தட்சிணக்கோளம் ஸ்பர்ஷம் நாளிகை 39 நாழிகை 28 வினாடி. அதாவது முன் இரவு 9:47 அளவில் ஸ்பர்ஷம் தொடங்குது. மத்தியம் அப்படிங்கிறது, அதாவது உச்சக்கட்டம் அப்படிங்கிறது நாழிகை 43 நாழிகை 58 வினாடி. இரவு சமயம் 11:35 அர்த்தம். மோட்சம் என்பது நாழிகை 48 நாழிகை 28 வினாடி. அதாவது பின்னிரவு 1:23 அளவில் ஆத்யந்த புண்ணிய காலம் 9 நாழிகை ஆகும். அதாவது 3 மணி நேரமும் 36 நிமிஷம் இது நடைபெறுகின்றது மொத்தத்தில். கபில வர்ணம் 5.5 மண்டலம் திருவாதிரை, சுவாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி சிரார்த்தத்தை மறுநாள், அதாவது 8/9/2025 திங்கட்கிழமை செய்து கொள்ளலாம். 10,000 வருஷங்களுக்கு முன்னரே, குறிப்பாக நமக்கு விவரம் தெரிய சுமார் 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றிய குறிப்புகள் பல நூல்கள், செப்பேடுகள்லையும் ஓலைச்சுவடிகள்லையும் குறிப்பாக வேத நூல்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. விஞ்ஞானம் என்பது கிறிஸ்து பிறந்த பின்னர் தோன்றியதாகும். அதுக்கு பின்னால் தான் அது தோன்றியதாகும். அதற்கு முன்பே விஞ்ஞானம் என்பது இருந்தது. அது வேதங்களின் சூட்சுமமாக உள்ளடங்கி இருந்துச்சு.
கிறிஸ்து பிறந்த 1900க்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சூட்சுமங்கள் வெளிவரத் தொடங்கியது. இந்தந்த சூட்சுமங்கள் இந்தந்த காலகட்டத்தில் தான் வெளிப்பாட்டிற்கு வரும் என கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. அந்த கணக்கு தவறாமல் சுட்டிக்காட்டியபடியே காலம் தன் பங்கை செவ்வனை செய்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வது கூட காலத்தின் கட்டாயமாக இந்த காலம் இந்த மாதிரி உரைக்கப்படும், இது வெளிப்படுத்தப்படும் என்ற விவரத்தையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் திரும்ப சொல்லப்போனால் 1990 ஆண்டு முதல் விஞ்ஞானம் வேகம் எடுத்தது. அந்த விஞ்ஞானத்தின் வேகம் 2000க்கு பின் அதிவேகம் எடுத்தது. இந்த காலகட்டத்தில் தான் வேகமாக பரிணமிக்கும் என 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விஞ்ஞான குறிப்பில் சொல்லி இருக்கிறது. விஞ்ஞானம் எப்படியெல்லாம் விளையாடும், எப்படி வளரும், எப்படி முற்போக்கு அடையும் என்பதையெல்லாம் 7000 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டு சொல்லி வச்சிட்டாங்க. இந்த 2000வது ஆண்டிலிருந்து வரும் விஞ்ஞானத்தை நவீன விஞ்ஞானம் என்று அழைக்கிறோம். அதன்படி ஒரே நேர்கோட்டில் சூரியன், பூமி, நிலவு வரும் பொழுது நடுவில் வரும் பூமி சூரிய ஒளியை மறைக்கின்றது. அந்த பூமியின் நிழல்தான் நிலாவில் விழுகின்றது. இதுதான் சந்திர கிரகணம் என்று விஞ்ஞான குறிப்பு சொல்லுகிறது. இதை 7000 வருஷத்துக்கு முன்னாலேயே இப்படித்தான் நடக்கும், இப்படியெல்லாம் விழும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாலேயே சொல்லி வச்சுட்டாங்க. 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வழக்கத்திற்கு மாறாக, அதாவது எப்போதும் போல் இருப்பதற்கு மாறாக சந்திரன் பூமிக்கு அருகாமையில் வருகிறது. அந்த தோற்றம் எப்பயுமே அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அவங்க வாட்டுக்கு சுழற்சியும் பயணமும் உடந்து கொண்டே இருக்கும். தன்னைத்தானே சுற்றி கொண்டும் அது சூரியனையும் எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கும். இதில் இந்த காலகட்டத்தில் பூமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாகவே இந்த நிலா வருது. அப்படி பூமிக்கு அருகில் வருகிறது. அந்த சமயத்தில் சூரிய ஒளி இருக்குது இல்லையா, அந்த சூரிய ஒளி பூமியின் காற்று மண்டலத்தில் பட்டு சிதறுகிறது. அதன் காரணமாக அலை நீளம் அதிகமுள்ள சிகப்பு நிறம் சந்திரனின் மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும். அதைத்தான் அந்த பிரதிபலிக்கின்ற காரணத்தினால அதுதான் ஆரஞ்சு நிறம் முதலாக இரத்தச்சிவப்பு நிறம் வரைக்கும் நிலா தெரியும். ஆகையினால் இதை இரத்த நிலா என அழைக்கப்படுகின்றது. இது விஞ்ஞான கணக்கின் தாக்கம். அதே போல விஞ்ஞானத்தின் கணக்குப்படி நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கேது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவில் இது பற்றிய முழுமையான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன். கழிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் இதெல்லாம் பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி சம்பவங்கள், ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சு, அதற்குண்டான காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். அது கிரேதா யுகத்தில் அந்த மாதிரி நடந்துச்சு. அதாவது திருப்பார்கடலை கடைவதற்கு தேவர்களால் மட்டும் முடியாது, அசுரர்களும் வேணும். அந்த இடத்துல பலம் வாய்ந்தவர்கள், அதாவது உடல் பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராட்சச கூட்டங்கள் அப்படின்னு அதை எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ராட்சசனுடைய பலம் அப்படின்னு சொன்னால் 100 தேவர்களுடைய பலத்தை ஒன்று கூட்டினா தான் அந்த மாதிரி வரும். ஆக அந்த திருப்பார்கடலை கடைவதற்கு ராட்சசர்கள் தேவை, அதாவது அசுரர்கள் தேவை. அசுரர்கள் தேவை என்னும் போது ஒப்பந்தம். அப்போ எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறச்சு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய உயர்ந்த வகை மது, அதே போல் கன்னி பெண்கள், அந்த காம களியாட்டங்கள் விளையாடுவதற்கு தேவையான அத்தனையும் அந்த திருப்பார்கடலை கடையிறச்சி ஒன்னொன்னாக வந்துகிட்டு இருக்குது. அமுதம் மட்டும்தான் வரவில்லை. அமுதம் எப்பயுமே கடைசியாகத்தான் தான் கிளைமேக்ஸ். அது வந்துருச்சுன்னா தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்போ பசுக்கள் வருது, எல்லாம் ஒன்றுன்னா வருது. அதில் பெண்களும் வருகிறார்கள். அந்த பெண்கள் வரும்போதுதான் மூத்தவளாக வந்த தேவி மூத்த தேவி, மூதேவி அப்படின்னு சொல்கிறதும், அதன் பின் வந்தவள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதில் தான் வரக்கூடியது. ஆக இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். என்னென்னா, அந்த கதை மொத்தத்தில் பேசணும்னு சொன்னால் அது ரொம்ப நேரம் போயிடும். ஆகையினால் அதனுடைய சுருக்கமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் அவங்களுக்கு உண்டானத அமுதம் வந்துருச்சு. ஆக எல்லாரும் சந்தோஷமாக பிரிச்சுக்கிட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. இந்த அமுதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த அமுதத்தை சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் சாகா வரம் அப்படிங்கிறது அர்த்தம். என்றும் இளமையோடு இருக்கலாம். எப்பயுமே அந்த ஒரு முடிவு என்பது வராது. ஒரு மனித வாழ்க்கையில எப்படி மரணம் வருகிறதோ அதுபோல அந்த தேவர்களுக்கும் எப்பயுமே மரணம் என்பதே கிடையாது அப்படிங்கிற கணக்கு. என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த அமுதத்தை பருகினால் உண்டு, கிடைக்கும்.
உயிர் போகாது. அதுதான் அது முக்கியமான சமாச்சாரம் அதுதான். அப்படிப்பட்ட அமுதம் அசுரர்கள் வந்து அவங்க சமாச்சாரங்கள்லாம் வாங்கிட்டு அவங்க போய் குடியும் கூத்துமா இருக்கிறச்சு. அந்த அசுரர் கூட்ட தலைவன் அப்படின்னு இருப்பாங்க. எப்பயுமே ஒரு கூட்டத்துக்கு தலைவன் இருப்பார். அந்த தலைவன் வந்து சொர்ணபானு அப்படின்னு பேர். சொர்ண பானு, அந்த நல்ல பேர் வந்து அவ்வளவு அருமையான பேர். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு சபலம் உண்டாகின்றது. இந்த சபலம் உண்டாகும் பொழுது அதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற முதல் சபலம் ஏற்படுவதே ஒரு தவறு. இந்த சபலம் ஏற்படுவதனால்தான் மக்களாகிய நாமளும் பலவிதமான துன்பங்கள் துயரங்களுக்கும் உள்ளாகி விடுகின்றோம். கிடைத்தது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோநிலை வந்து எல்லாருக்குமே வராது. ஒரு சிலருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. அந்த எப்படியாவது அதை அடைய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்ற சபலம் உண்டாகின்றது. இது நம்ம சபலப்படுகிறோம். அதே சமயத்தில் அதை வாங்கக்கூடிய கணக்கு நம்மகிட்ட இல்லை. அதை எப்படியும் போய் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது ஆசை உண்டாகுது. அதுக்குண்டான காரணகர்த்தாக்கள் இல்லை. ஒப்பந்தம் என்பது என்ன? உங்களுக்கு வேண்டியது கொடுத்தாச்சு, எங்களுக்கு வேண்டியது நாங்கள் வாங்கிக்கிடுறோம், சாப்பிட்டுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி நடக்குது. இதுக்கு இடையில நாராயணன் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அது ஒரு காரணமாக எடுக்கின்றார். அது எல்லாமே இதுக்காகத்தான் எடுக்கிறார். இப்படி மோகினி அவதாரம் எடுத்து அங்கே அந்த அமுதத்தை வந்து தேவர்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய கரண்டி. அந்த கரண்டியை வச்சு அந்த அமுதத்தை வந்து மோந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சபலம் வந்துருச்சே இவருக்கு. சபலம் வந்துருச்சுன்னு சொன்னாலே கள்ளத்தனம் செய்ய வேண்டிய ஒரு கணக்கு வந்துடும் இல்லையா? நம்ம ஒன்றை அடைய வேண்டும், அது அடையக்கூடிய தகுதி நம்மகிட்ட இல்லை. இருப்பினும் அதை எப்படி அடைந்தே தீர வேண்டும் என்ற கணக்கில் வரும் பொழுது மனம் வந்து உறுதியாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதை எப்படி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது கள்ளத்தனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. அந்த கள்ளத்தனம் என்பது என்ன? மாறுவேஷம். தேவர்களைப் போல நம்மளும் ஒரு உருவத்தை மாற்றிக்கிடுவோமே, மாற்றி அவங்க வரிசையோட வரிசையாக நின்னா யார் கண்டுபிடிச்சிக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லி அவரும் அந்த ரெண்டாவது தவறு, மாறு வேஷம் இட்டு. இப்போ இந்த இடத்துல மாறு வேஷம் இடுவது இந்த இடத்துல தவறு. ஒன்றிய போல், அதாவது போலி கையெழுத்து போடுறாங்க இல்லையா, ஹெட்மாஸ்டர் போல இவங்களுக்கு மாணவர்களை அவங்களே கையெழுத்து போட்டுக்கிட்டு பேரண்ட்டை கொண்டு போய் நான் நல்ல மார்க்கை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது போல காட்டுறாங்க இல்லையா. இதே போல அவரும் மாறு வேஷம் இடுவது தவறு. மாறு வேஷம் இட்டாச்சு. மாறு வேஷமிட்டு வரிசையோட வரிசையாக நின்னாச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே இவரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற நினைவில் வரிசையில் போய்கிட்டு இருக்கு. வரிசை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதில் சூரிய சந்திரர்கள் வந்து தங்களுடைய அமுதத்தை வாங்கி அவங்க ஒரு சைடில் நின்று பருகிக்கிட்டு இருக்கிறாங்க. பருகி கொண்டு இருக்கும்போது சும்மா சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கும் இல்லையா, நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுபோல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சின் நடுவிலே இந்த இப்படி நகர்ந்து செல்லக்கூடிய அவனுடைய சொர்ணபானுடைய மார்வேஷத்தில் இருக்கிற அதாவது தேவர்கள் போல மார்வேஷத்தில் இருக்கக்கூடிய தோற்றம் என்பது வந்து அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சந்தேகத்தை உண்டு பண்ணுது. என்னதான் பணக்காரன் வந்து கோடீஸ்வர யோகம் போட்டாலும் கூட அந்த பணிவு என்பது அவனுக்குள்ள பதட்டம், பணிவு என்பது எப்பயும் இருக்கும். கோடீஸ்வர வேஷம் போட்டு ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் போய் ஒரு பொண்ணு கேட்குறான் அப்படின்னு வச்சுக்கிடுமே. அப்படி பொண்ணு கேட்கும்போது தன்னை அறியாமலேயே ஏதாவது சில நடவடிக்கைகளில் அவன் பிச்சைக்காரன் தான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். எங்கேயோ ஒரு இடத்துல தவறு வந்துடும். அந்த தவறை சுட்டி அதை குறிப்பாக பார்த்து உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க சூரியனும் சந்திரனும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. இது அப்போ நடந்து போகிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படி நடந்து போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நடையில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆள் போல இல்லை அப்படின்னு சொல்லி இது பெருமாள்கிட்ட சொல்லுவோமா வேண்டாமா விஷ்ணுட்ட அப்படிங்கிற கணக்கில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் மூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. வரிசை பக்கத்தில் போயிட்டார். சொர்ணபானு என்ற மாறுவேஷமிட்ட தேவர் வந்து பக்கத்தில் போயிட்டார். பக்கத்தில் போன உடனே இவரும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து போய் விஷ்ணுகிட்ட போய் மோகினி ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுகிட்ட போய் சங்கதியை சொல்லியிருந்தாங்க. வந்திருக்கிறது வந்து நம்மால் போல தெரியலை, கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிசுகிசுத்துட்டு வந்துருந்தாங்க. இது கிசுகிசுப்பு இந்த நேரத்தில் நடக்கும். அந்த கிசுகிசுப்பு நடக்கிறதுல இவர் வரிசையை ஊற்றிக்கிட்டே வரும்போதே அப்படியே டக்குன்னு ஒரு பிரச்சனை மாற்றி ஒரு நிமிஷம் அந்த தியானத்தில் போய் நின்று அப்படி பார்க்குறாரு. அவருக்கு சச்சுரூபமாக தெரியுது. அது வந்திருப்பவன் வந்து அசுரர் கூட்ட தலைவன் சொர்ணபானுங்கிறது உண்மையான ரூபம் வந்து அவருக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு அங்கே அவருக்கு மனசில் தோடும் போது இங்கே ஒவ்வொருத்தருக்கா ஊற்றிட்டு வரும்போது அவனும் கரெக்டாக வந்து வாங்கி அவனும் அமுதத்தை வாங்கிட்டான்.
வாங்கி முடிப்பதற்கும் இவருக்கு கண்ணுக்கு தோணுது. இவர் வந்து சொர்ணபானு அப்படிங்கிறத கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அவனை வந்து மண்டையில் டம்முன்னு போடுறதுக்காக அந்த கதாயத்தை தூக்கி அடிக்கிறாரு. டம்முன்னு அடிக்கிறாரு. இவனும் அமுதத்தை உள்ள குடிச்சிட்டான். வேலை முடிஞ்சது. அவன் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வந்தான். வாங்கிட்டான், மார்வேஷம் போட்டான். அதாவது திருட்டுத்தனமாக போனால் திருட்டுத்தனமாக போய் வாங்கி சாப்பிட்டாச்சு. உள்ளே அமுதம் இறங்கி விட்டது. அமுதம் இறங்கி விட்டது. இவர் அடிச்ச அடியும் பலமான அடி. அப்ப தலை வேறு முண்டை வேற தனியா போய் கிடக்கு, விழுந்து கிடக்கு. உள்ள அமுதம் இறங்கி விட்டதே. அமுதம் இறங்கிருச்சுன்னு சொன்னா உயிர் போகக்கூடாது இல்லையா? உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க முண்டம் துடிச்சுக்கிட்டு இருக்கு, அங்க தலை துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. எல்லா கூட்டத்தோட கூட்டமா எல்லாமே ஆரவாரம் ஆயிடுச்சு. ஆஹா, என்ன அசம்பாவிதம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதச்சு திக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடித்த அடியில் வந்து இப்படி ஆயிடுச்சு. அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் அந்த இடத்தில் இல்லை. பெருமாள், அதாவது விஷ்ணு வந்து வேணுமுன்னே தான் செஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்பது வந்து யாரு அப்படின்னு சொன்னா பரமேஸ்வரன் தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வேற யாராலும் நிற்க முடியாது. ஆனால் ஆக்கல், காத்தல், அழித்தல் 3 வேலைகளுக்குமே முழு சொந்தக்காரர் வந்து பரமேஸ்வரன் தான். அந்த ஈசன் தான் எல்லாத்துக்கும். அவருடைய கட்டளைப்படி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும். என்ன, அவர் வந்து வெளியே காட்டிக்கிட மாட்டார். என்னால் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டிக்கிட மாட்டார். அந்த ஈசன்ட்ட தான் போய் முறையிடணும்னு சொல்லி எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து போய் ஈசன்ட்ட முறையிடுறாங்க. என்னப்பா, முதல்ல விஷம் தாங்க முடியலன்னு சொல்லி ஓடி வந்தீங்க, இப்போ என்னமோ தப்பு தண்டா பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஓடி வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ட்டு. சரி, இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற, இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு பயமாக இருக்குது, அதை சரி பண்ணுங்க சாமி அப்படின்னு வராங்க. சரி, கேட்குறது பிரம்மா விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து வந்து தேவர்கள்லாம் கூட்டமெல்லாம் வந்து கேட்கும்போது சும்மா இருக்க முடியுமா? சரி வாரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து ஸ்பாட்டுக்கு வந்து வாராரு. வந்து பார்க்கும்போது அவன் குத்துயிரும் கொலையுருமா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உயிர் போக மாட்டேக்கு. உயிர் அடங்கணும்னு பார்க்குறாங்க, உயிர் பார்க்க மாட்டேக்கு. ஐயா, என்னையா டிமாண்டு, உன் டிமாண்டு உயிர் அடங்குறதுக்கு அப்படின்னு கேட்குறார். உயிர் அடங்குறது கேட்கும்போது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே சாமி அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பல நிறைய எக்கச்சக்கமான டிமாண்டுகளை அடிக்கி வைக்கிறான். அடிக்கி வச்சதில் பார்த்துட்டு இவர் இதெல்லாம் செய்ய முடியாது, சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன், உனக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் தாரேன், உயிரோட இருக்கலாம். அதுக்கு வந்து இப்படி இருக்க முடியாது, நீ வந்து சர்ப்பமாக மாற்றிடுறேன். சர்ப்பமாக மாற்றி தலைக்கு வந்து ராகுங்கிறதும் வாளுக்கு வந்து முண்டத்துக்கு வந்து கேதும் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த இதுக்கு உண்டான பேருக்கு உண்டான விளக்கங்கள் அர்த்தங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இதில் பேசிக்கிட்டு இருந்தோம்னா தோதுப்படாது. இன்னொரு சமயத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதையும் பேசுகிறேன். அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்தி உன்னுடைய இப்போது வந்து கிரேதா யுகம் முடிய போகுது. இந்த யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த யுகம் என்பது வந்து திரேதா யுகத்தில் வந்து நீ வந்து நவகிரக வரிசையில், அதாவது அப்போ வந்து சப்த கிரகங்கள் தான், 7 பேர் தான். 7 பேரோட நீ 2 பேரா சேர்ந்து 9 கிரகமாக நீ சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். அவர் அதுக்கப்புறம் தான் அடங்குறார். அடங்கி அவரும் உருவத்தை மாத்திருந்தார், சர்ப்பமாக மாத்திருந்தார். சர்ப்பத்துக்கு வந்து உனக்கு வந்து உருவம் இல்லாத சர்ப்பம். அதுக்கு என்ன சொல்றாரு? உருவம் இல்லாத சர்ப்பம், நீ நிழலாக இருக்க கடவாய். அதோடு நீ இந்த நிழல் வந்து எந்த ராசி கட்டத்துல போய் இருக்கிறையோ அந்த வீடு உனக்கு சொந்த வீடு. உனக்கென்று சொந்த வீடு எதுவும் கிடையாது. நீ எந்த வீட்டில் போய் இருக்கிறையோ அந்த வீடு நீ சொந்த வீடா வச்சுக்கிடலாம். அதே போல அந்த வீட்டை நீ முழுமையா அகாட்டி படைக்கலாம். அது என்ன தத்துவமாக இருந்தாலும் ஆதிபத்தியமா இருந்தாலும் நீ அந்த வீட்டை முழுமையாக ஆட்கொள்ளலாம். அதுக்கு முழு அதிகாரம் உண்டு. அந்த வீட்டுக்காரரே நீ கட்டுப்படுத்தலாம். அப்படி அந்த அதிகாரத்தை அப்படி கொடுக்குறாரு. அவன் கேட்ட டிமாண்ட்ல ஏகப்பட்ட டிமாண்ட், உலகத்தை அடக்கி ஆளணும்னு நினைக்கிற டிமாண்டு, அதுக்கு அவர் ஒப்புக்கொள்ளலை. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான அது அதிகாரங்களை வழங்குறார். அந்த வீட்டுக்காரனே நீ அடக்கி ஆளலாம். அதே போல உன்னைய பக்கத்தில் சேர்ந்து எவனும் வந்து ஒட்டிட்டான்னு வையி, அவனுடைய அதிகாரத்தை நீயே வாங்கிக்கிடலாம். அப்படி ஒரு பவர். அதே போல எங்கேயாவது இருந்தோம் நீ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவன் பலத்தை நீ வாங்கிக்கும். இதுல எவ்வளவு இது சொந்த வீடு கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு வலிமை கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்து வழங்கி, அதே சமயத்துல இன்னொன்னையும் சொல்றேன், மக்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு நீ பின் தொடர்ந்து சென்று அவர்களுக்கு எந்த நேரத்தில் அள்ளி கொடுக்கணுமோ அள்ளி கொடு, எந்த நேரத்துல தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடு. இதெல்லாம் நீ கேட்க வேண்டியது நீயே பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறார். அவருக்கு முழுமையா சம்மதம் ஆயிடுச்சு. சொந்த வீடு கிடைச்சிருந்தா கூட இவ்வளவு பவர் கிடைக்காது.
அந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்துருக்கிறார் பகவான் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த யுகத்தில் ராமாயண காலத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் நவகிரகங்கள் அப்படிங்கிறது வேலை செய்வதாக அது வரும். அந்த மாதிரியான கணக்கில் அதுக்கு அடுத்து இவர் இன்னொரு கடைசியாக ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறார். எந்த காரணத்தை முன்னிட்டு என்னைய காட்டி கொடுத்தாங்களோ சூரியனும் சந்திரனும், அவங்கள நாங்கள் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம், இதுவும் என்னுடைய ஆசை அப்படிங்கிறார். சரி, அப்படி ஆசை இருக்குது, இது நியாயமான ஆசை தான். உன்னைய காட்டி கொடுத்து இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க, என்ன செய்யணுங்கிற அப்படிங்கிறார். அது வாழ்நாள் முழுக்க நீ அப்படி அவங்கள கேவலப்படுத்த முடியாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதன்படி நீ அப்பேற்பட்ட சூரியனையும் சந்திரனையும் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நீ வந்து அவங்கள வந்து பழி வாங்கிக்கிடலாம்னு அதுக்கும் ஒரு உத்தரவை கொடுத்துருந்தார். அந்த உத்தரவு படிதான் அவங்க வந்து சூரியன் மீது நிழல் விழக்கூடியதாக அந்த காட்சி அந்த கொண்டு போறது. நிழல், சூரியன் வந்து எல்லா அகில லோகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவன் சூரியன், காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவனே அவன்தான். அப்பேற்பட்ட சூரியன் மீது ஒரு நிழல் அப்படின்னு சொன்ன எப்படி? சூரியன் மூலமாகத்தான் நிழலே வர வேண்டும். சூரியன் தான் ஒளி, வெப்பக்கிரகம், நெருப்பு கிரகம். ஆக இவர் ஒளிப்பட்டுதான் ஒரு நிழலை உண்டாக்க முடியும். இவர் ஒளிப்பட்டு உண்டாக்கக்கூடிய ஒரு நிழலை இவர் மீதே திருப்பி வரக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலை, அந்த நிலை தான் இந்த புராணங்களை எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட ஒரு நிலையைத்தான் வருஷத்தில் ஒரு தடவை அல்லங்கில் 2 தடவை, வருஷம் என்பது நான் தமிழ் வருஷத்துக்கு தான் நான் சொல்ல முடியும். தமிழ் வருஷம் என்பது வந்து பொதுவாக ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி 13, பெரும்பாலும் 13 அல்லது 14, அந்த ஏப்ரல் 13 அல்லது 14 அந்த தமிழ் வருஷம் என்பது சித்திரை 1 என்பது ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சித்திரை என்பதுவே சூரியனுடைய உச்ச வீடு, அதிலிருந்து தான் தொடங்குது. அந்த தொடங்கி அதே போல 13/4/2020 அந்த இன்றைய காலகட்டத்தின்படி 14/4/2025 தொடங்கி 13/4/2026 வரைக்கும் தமிழ் வருஷம் ஒரு வருஷம். இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க தமிழ் கணக்குப்படி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் ஒரு ராசி கட்டம் என்பது ஒரு தமிழ் மாதத்தினுடைய அடையாளம். சில கேரளாவில எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் மேச மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேசத்தை குறிப்பிட்டு அது மாசம்னு சொல்லுவாங்க. ரிஷப மாசம், மிதுன மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்க்கடக மாசம், கர்க்கடகன்னா கடக ராசியைத்தான் கர்க்கடக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மகர மாசம்னா தை மாசம் அப்படின்னு அது அர்த்தம். இந்த மாதிரி ரிஷப ராசியை ரிஷப மாசம் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராசி கட்டத்தில் முழுவதும் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் ஒரு மாதம் அப்படின்னு கணக்கு வந்துச்சு. இது ஆங்கிலத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் வராது. இது ஆங்கிலத்தை இது வந்து ஊடால புகுந்து வரும். எப்பயுமே தமிழர்கள் வந்து அவ்வளவு அறிவார்ந்த செயல்களாக வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல வந்து சூரியனுடைய நகர்வை எப்படியெல்லாம் குறிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் மாதங்களை அவங்க உண்டு பண்ணினாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி, எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எந்த இன்ஜினியரிங் கல்லூரிலையும் படிக்கலை. அவங்க படித்ததெல்லாம் மெஞ்ஞானத்தின் வழியாக படிக்கப்பட்ட கல்வி. அப்படி படித்து 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 உருவாக்கப்பட்டதான் இந்த ஜாதகம், அதாவது பால் வீதி என்று சொல்லக்கூடிய ஜோதிட கணக்கை வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படி பழி வாங்கும் படலம் என்று இருக்கின்றது. அதே போலதான் அதை கணக்கிட்டு தான் இந்த காலத்தில் அதே ராகு கேதுவினுடைய கணக்கை வைத்துத்தான் இந்த காலத்துல வந்து ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்க, ஒரு இது பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் தான் செய்வினை செயற்பாட்டு வினைகள் அப்படின்னு சொல்றதான். கேதுவுக்கு அடையாளம், ராகுவுக்கு அடையாளம் எல்லாம் சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். மந்திரவாதிகள்லாம் ஏன் அந்த மாதிரி கருப்பு துணியை கட்டுறாங்க, அவங்களுடைய அந்த கருப்பு துணியில வந்து அனிமல்ஸ், அந்த பயங்கரமான அனிமல்ஸ் எல்லாம் அதுல படமாக இருக்கும். இதெல்லாம் சம்பந்தப்பட்டது, ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டது. ஆக பழி வாங்கும் படலத்திற்கு ராகு கேதுவை வந்து மந்திரவாதிகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாய நிலை, அதன் அடிப்படையை வைத்துத்தான் இப்ப இந்த கிரகணம் ஏற்படுதுன்னா, அந்த கிரகணத்தில் போது வந்து நல்ல தேவதைகள், அதாவது சுத்தமான தேவதைகள் வந்து செயல் இழந்து விடுவார்கள். தேவதைகள் அப்படிங்கிறது வந்து நல்ல துஷ்ட தேவதை, நல்ல தேவதைன்னு இருக்கும்.
நல்ல தேவதைகள் அனைத்தும், நல்ல தேவதைகள், பெரிய பெரிய இறைவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே கண்ணை மூடி கட்டிவிட்டது போல் ஆயிரும். அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம், எப்பொழுது கிரகணம் தொடங்குதோ தொடங்கி எப்பொழுது மோட்சம் என்ற நிலை அடைகின்றதோ அது முடிகின்ற வரைக்கும் அந்த நல்ல தேவதைகள் எல்லாமே தங்களுடைய செயல்பாட்டை இழந்து விடுவார்கள். இந்த காலகட்டத்தை துஷ்ட தேவதைகள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். இந்த துஷ்ட தேவதையினுடைய ஆக்கிரமிப்பை கணக்கு பண்ணி சில பேர் சில செயல்களை எல்லாம் கடுமையாக செய்வாங்க. அப்படி செய்து சில கிடைக்க முடியாத சில இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் உண்டு. அதே போல அந்த பழிவாங்கும் படலத்திற்காகவும் இப்படி செய்வாங்க. இது பற்றிய சில வாழ்க்கைக்கு தேவையான, அதை நல்ல முறையில் பயன்படுத்தணுங்கிற கணக்கு நோக்கத்தில் வாழ்க்கைக்கு தேவையான சில சமாச்சாரங்களை மெம்பர்களுக்காக தனியாக பதிவிட்டிருக்கிறேன். அந்த அந்த மெம்பர்களுக்காக உள்ளதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுக்குரிய சில தகவல்கள் கிடைக்கும். சில நடைபெற முடியாத, சில தீர்க்க முடியாத கடன்களை எல்லாம் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறேன். வேண்டப்பட்டவர்கள் அந்த மெம்பர்ஸுக்காக போடப்பட்டதில் போய் பார்க்கலாம். இப்படியாக வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத எடுத்துரைப்பதற்காகவும் அந்த காலகட்டத்திலே, அந்த யுகத்திலே ஏற்பட்ட சமாச்சாரம் தான் இது. அதனை அடிப்படையாக கொண்டு விளங்குவதுதான் கிரகணம் என்ற ஒரு நிலைப்பாடு. இது வருஷத்துக்கு சில சமயங்களில் 2 தடவை ஏற்படும், சில சமயங்களில் 3 தடவை கூட ஏற்படும். அது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மாதிரி வரும். சில சமயங்களில் 4 வந்துடும். சூரிய கிரகணம் 2 வரும், சந்திர கிரகணம் 2 வந்துடும். இதுக்குண்டான சில கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. இதற்காகவே நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அது எப்போ வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அந்த கட்டத்தில் எதிரியை அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இதில் இருக்குது. இதனை கணக்கிட்டு தான் சில இதுக்கு மொத்தத்திலே விஞ்ஞானம் என்ன சொல்லுது, கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக வேண்டாம். இப்போ நமக்கு இந்த டைம் எப்படிப்பட்ட நேரம், நைட்டு 9:30 மணிக்கு தொடங்குது. அது கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கழித்து அந்த இது முடியுது. ஆனால் பழைய காலம் போல் கிடையாது. பழைய காலங்களிலே எல்லாருமே கிட்டத்தட்ட 9 மணி, அதிகபட்சம் 9 மணிக்கெல்லாம் வீட்டை பூட்டி பேசாமல் படுத்துருவாங்க. இது வீட்டை பூட்டி, சில பேர் வீட்டை பூட்டாமலே வெளியே கட்டில் போட்டு படுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் மலையேறி போயிடுச்சு. அதெல்லாம் 1980க்கு முன்னால் அப்படி இருந்துச்சு. 80க்கு பிறகெல்லாம் விடிய விடிய நகரம் இயங்கி கொண்டிருக்கிறது. போக்குவரத்து எல்லாம் பகல் போலவே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இரவில் செய்யக்கூடிய பணிகளுக்காகவும் நிறைய பேர் வெளில போகிறாங்க, வராங்க. ஐடி நிறுவனங்கள், இந்த ஸ்பின்னிங் மில்கள், இந்த மாதிரி எல்லாமே டிரைவர்கள் முதற்கொண்டு எல்லாமே இரவு பணி, ரோந்து இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பயணங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் கர்ப்பிணியாக உள்ளவர்கள் கட்டாயம் வெளியேற வேண்டாம். அது அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த நைட்டு டியூட்டியை கேன்சல் பண்ணிவிட்டு மறுநாள் டியூட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச மட்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கங்க. இது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணத்தான் செய்யும், மக்களுக்கு உண்டான மாற்றங்கள். அதுவும் போக சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது மனநிலை மாற்றம். அதே போல் சூரிய கிரகணம்னு சொன்னால் ஆன்மா மாற்றம், ஆன்ம நிலையை மாறிவிடும். அப்படிங்கிற கட்டத்தில் இப்போ சந்திர கிரகணம் நடக்குது. மனோநிலை மாறும் பொழுது உடல்நிலையும் மாறிவிடும். சில பேருக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னால் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுரும். இப்படி பாதிப்புகள் இருந்தால் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சில பல விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்ன இதில் பொதுவாக அந்த இரவில் தான் ஏற்படுகிறது என்றால், நல்லா தூங்கிட்டு எழுந்தாலும் கூட மறுநாள் காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அது சில, ஏன்னா பெரிய பெரிய பட்டணங்களில் வாழ்கின்றவர்களுக்கு தர்ப்பைப்பொல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அது மெனக்கெட்டு சொல்லி வைக்கணும், அது கொண்டு கொடுக்கணும். அது எத்தனை பேருக்கு தான் அது கிடைக்கும்? கோடிக்கணக்கான, பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதனால் அதுக்குண்டான அந்த அளவுக்கு தர்ப்பைப்புல் கிடைக்கிறது கஷ்டம். இருந்தால் எல்லா வீடுகளிலும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் உப்பு என்ற பொருள். உப்பு எல்லா வீட்லேயும் இருக்கும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறது போல சமையலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய பொருள், முக்கியமான பொருள் உப்பு. அந்த பொருள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அதில் கல் உப்பு எடுத்துக்கங்க. நீங்கள் குளிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில், இப்போ எல்லாம் குளிக்கக்கூடிய பாத்திரம் கூட எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பிளாஸ்டிக்கு டப்பா, அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணி நிறச்சி வச்சு அதில் தான் தண்ணி குளிக்கிறது. சில சவர் பாத்தில் குளிக்கிறாங்க. அது தனிப்பட்ட ஒரு ரூமில் எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாத்ரூம் அப்படிங்கிறது தனிப்பட்டு வந்துருச்சு. அப்போ எல்லா ஆடைகளையும் விலக்கி முழு நிர்வாணத்தோடு குளிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இன்றைய காலகட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தர்ப்பம், ஏதாவது கிரகணம் முடிந்து அந்த நேரத்திலேயே குளிக்கலாம், அது ரொம்ப நல்லது.
அப்படி குளிக்க முடியாதவர்கள், ஐயா சாமி அதெல்லாம் முடியாது, நாங்கள் தூங்கிட்டோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், காலையில் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சோண்டு உப்பள்ளி போட்டுக்கங்க. உப்பள்ளி போட்டு கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் அதில் அந்த தண்ணியை எடுத்து ஸ்நானம் பண்ணுங்க. அதே போல் அன்றைய ஒரு பொழுது மட்டுமாவது இடையில் ஒரு டவல் கட்டி கொண்டு குளியுங்க. இதுதான் முக்கியம், வேற ஒன்றும் கிடையாது. இதை கரெக்டாக செஞ்சீங்கனாலே போதும். எல்லாருமே காலையில் புதுசு புதுசாக தான் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பழசை யாரும் வச்சு இப்போ சாப்பிடக்கூடியதாக தெரியலை. ஏழை எளிய மக்கள் பழசு வச்சு சாப்பிட்றீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும், அதாவது 8ஆம் தேதி காலையில் வந்து பழசு யாரும் சாப்பிட வேண்டாம். புதிய உணவாக வாங்கி சாப்பிடுங்க. சமையல் சாதம் பொங்கி சாப்பிடுங்க, அது போதும், அவ்வளவுதான். இது பெரிய பெரிய ரொம்ப என்னென்னமோ அப்படி பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாத்திரத்தில் உப்பள்ளி போட்டு தண்ணியை நிறச்சி விடுங்க. தண்ணி நிறச்சி விட்டு அந்த தண்ணியில் குளிங்க, அது போதும். இதுதான் முக்கியமான பரிகாரம். இது செய்கிறது வந்து யாருக்கும் எளிமையான செயலாகத்தான் இருக்கும். இதை மட்டும் பண்ணிக்கங்க. இந்த தாக்கம் என்பது வந்து இந்த கிரகணம் ஏற்பட்டது முதலாக சில பேருக்கு வந்து தாக்கங்கள் மாறும். சில பேருக்கு நல்ல தாக்கம் ஏற்படும், சில பேருக்கு கெட்ட தாக்கம் ஏற்படும், சில பேருக்கு நியூட்ரலாக போயிடும். என்றாலும் கூட நம்ம கோவில் குருக்கள் டிவி மக்களுக்காக பலாபலன்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் கிட்டத்தட்ட 3 மாத காலம் அளவுக்கு இது செல்லும். 7/9/2025 ஏற்படக்கூடிய அந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அதிலிருந்து 90 நாட்களுக்கு செல்லும். ஆகையினாலே அது வரைக்கும் உண்டான பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். முதலில் எடுக்கக்கூடியது மேச ராசி. மேசராசி அன்பர்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் ஏற்படுவதனால மேசராசிக்காரங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. மாறாக இந்த கிரகணம் ஏற்பட்ட நாள் முதலாக உங்களுக்கு பல வகையான யோகங்கள் காத்திருக்கின்றது. மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த சம்பவம் நடக்கின்றது. எந்த சம்பவம்? சந்திர கிரகணம் என்ற சம்பவம் நடக்கின்றது. 11ஆம் இடத்துல இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மாறாக உங்களுடைய கௌரவம் உயரும், செல்வம் செல்வாக்கு பெருகும். வெளிநாடு போகணும் என்று காத்து கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அருமையான வரமாகும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வாழ்க்கையிலே சம்பாத்தியம் பண்ணணும் என்று ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெரிய சம்பாத்தியம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் என்று காத்து கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பின், அதாவது 8/9/2025 முதல் ஒரு 90 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வேண்டிய வருமானங்கள் வந்து சேரும். இப்போ இந்த காலத்தில் கலியுகம் என்ற காரணத்தினால வருமானம் இருந்தால்தான் ஒரு மனுஷன் பெரிய மனுஷன். அவருக்கு வந்து திறமை இருக்குதோ இல்லையோ வருமானம் வேணும். அந்த வருமானம் என்பது நேரடியாக இல்லாமலும் கூட மறைமுகமாகவும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். பெரும்பாலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் ராசி நாயகன் இருக்கிறார். இருந்தாலும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலையும் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்தும் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். 4ஆம் இடத்திலே சுக்கிரன், அந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல தான் அந்த சந்திரன், சனி, ராகு 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரையுமே குருவின் பார்வையோடு இருக்கின்றார். ஆக இந்த போர் நடப்பதுவே குருவின் பார்வையில தான் அந்த போரே நடக்குது. ஆக நல்லவர்களுக்கு எப்பயுமே நல்லது செய்ய கடமைப்பட்டவராக இந்த குரு இருக்கின்றார். ஆக இதுல மேசராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறும். இதை பொறுத்தமட்டில் சம்பாத்தியம் பெருகும், வெளிநாடுகளுக்கு செல்லலாம், கல்வி பயிற்சி ரொம்ப சிறப்பாக விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு, காதல் செய்கின்றவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக விளங்கும். 2 வீட்டுக்காரர்களுமே சம்மதித்து திருமணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அதே போல வேலை தேடும் அந்த இளம் பெண்கள், இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் வேலை தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வேலை அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு தேடி வரும். நீங்கள் என்ன வேலையை எதிர்பார்த்தீங்களோ அதை விட சிறந்த பணியாகவே பணி ஆணை கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதியவர்களுக்கெல்லாம் இந்த 3 மாதத்துக்குள்ள நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பணியில் அமர்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள், அதுதான் முக்கியம். அடுத்தபடியாக குடும்பத்தில் உள்ளவர்களை உங்களை பொறுத்தமட்டில் இது வந்து நல்ல ஒரு அமைப்பாகும். குடும்பம் ரொம்ப கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல பொன்
பொருள் சம்பாத்தியம் நிறைய கிடைக்கும் குடும்பத்தில். அதனால குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடிய காலகட்டம். அதே போல அந்த குறிப்பாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் கடன் நிறைய இருக்கும். ஏற்கனவே கடன் சுமையால் தட்டழிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கடன் இருக்கும். இந்த கடன்களை எல்லாம் ஓய்த்து கட்டக்கூடிய அளவில் இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறதுனால பண முடை விலகும், பண வரவுகள் அதிகமாகவும், சிலவற்றை நீங்கள் இழந்திருப்பீங்க சொத்து பத்துக்கள். அதுக்கு இணையான சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த கிரகணம் உங்களுக்கு சிறந்த கிரகணமாக அமைந்திருக்கின்றது. ஆக அந்த இடத்துல உள்ள சந்திரன், சனி, ராகு இந்த 3 பேருமே உங்களுக்கு புதிய வரவுகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புதிய வரவுகளோடு மட்டுமல்ல, புதிய பெண் துணையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும். அந்த பெண் துணையின் மூலமாக உங்களுக்கு திரண்ட வருமானங்கள் கிடைக்கும். சில யோகங்களுக்கு முதலீடு போடக்கூடிய வகையில் அந்த புதிய பெண் தொடர்பு உங்களுக்கு அமைந்துவிடும். அதே போல் வயது முதிர்ந்தவர்களை பொறுத்தமட்டில் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருமே நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சீனை காணக்கூடிய ஒரு அரிய காட்சியெல்லாம் இனிமேல் கிடைக்கக்கூடியதாக அமையும். பெண்களை பொறுத்தமட்டில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து காட்டக்கூடியவர்களாக விளங்குவீர்கள். உங்களை பொறுத்தமட்டில் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அமைவாங்க. வெளிவட்டார தொடர்பு உங்கள் சமுதாயத்தில் அல்லாமல், உங்கள் சமுதாயத்தில் மட்டும் இல்லை, வேறு சமுதாய சம்பந்தப்பட்ட ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், புதிய புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பார்கள். நீங்கள் நினைத்த கனவுகளெல்லாம் நனவாகக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும். பெரும்பாலும் பெற்றோர்கள், மாமன் மாமி சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாமே நீங்கள் இப்போ நல்ல பிள்ளையாக, நல்ல பெண்மணியாக காட்சி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக அமையப்பெறுகின்றீர்கள். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரகணம் என்ற நிலைப்பாடு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நடைபெறுகின்றது. 10ஆம் இடத்துல நடைபெறுகின்ற காரணத்தினாலும், குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் கெட்டவர்களின் சகவாசம் இதிலிருந்து விலகுது. இந்த கிரகணம் முடிந்த மறுநாளிலிருந்து உங்களை தொற்றிக் கொண்டிருந்த கெட்ட சகுனங்கள், கெட்டவர்கள், அதாவது இரிட்டேட் பண்ணக்கூடிய சில கயவர்கள், இவைங்கள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். தொழில், முதலீடு, அதே போல வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள், குழப்பங்கள், வில்லங்கம் இவைகள்லாம் விலகிவிடும். அப்படி விலகிவிட்டாலே உங்களுடைய மார்க்கம் எளிதாக அடைய முடியும். இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டம், இலக்கை அடைகின்ற காலகட்டம் எல்லாம் தொடங்கிவிடும். ஆக இந்த கிரகணம் முடிந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ளாக உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல இலக்கை எட்டலாம். சம்பாத்தியம் பெருகும். இருந்த இடத்திலேயே உங்களுடைய சம்பாத்தியம் கிடைக்கும் என்றாலும் கூட உங்களுக்கு வெளிநாடு தொடர்பு அதிகமாக வலுக்கும். வெளிநாடுக்கு நீங்கள் நேரடியாக சென்று அங்கேயும் வியாபாரம் அல்லங்கில் தொழிலை செய்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஐடி தொழிலில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களை வெளிநாட்டில் அவங்க சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு கம்பெனிக்கு உங்கள் கம்பெனி சார்பாக நீங்கள் போயிட்டு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய சம்பள உயர்வு இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெண் தொடர்புகள்லாம் சர்வசாதாரணமாக அமையும். நினைத்த அளவுக்கு அயன சயன போகபாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது விளங்கும். அதே போல உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு இந்த வெளிநாடு பிரயாணம்லாம் எளிதாக அமைந்துவிடும். அது கம்பெனியை பொறுப்பாக எல்லா செலவுகளையும் ஏற்கும். கம்பெனி உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்துவிடும். இது போக உள்ளூருக்குள்ள வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோக மாற்றம், அதே போல ப்ரமோஷன், சம்பள உயர் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக அமையும். பெண்களை பொறுத்தமட்டில் இந்த ரிஷபராசியிலே பிறந்த பெண்களுக்கு போக்குவரத்து அதிகமாகவே அமையும். உங்களுடைய பிறந்த குடும்பத்தை விட்டு வெகு தொலையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அங்கே உங்களுடைய வாழ்க்கையும் நிர்ணயம் செய்யக்கூடியதாக அது அமைகின்றது. குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பொருளாதார மேம்பாடு ஏற்படும்.
சகலரையும் நீங்கள் அணைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கிரகண அமைப்பு ஏற்படுகின்றது. ஆகையினால முன்னேற்றம் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். லாட்டரி, ரேஸ், ஸ்பெகுலேஷன் துறைகளில் பெண்களுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் இது காணப்படுகின்றது. அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், மொத்தத்தில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். தடைகள் ஏற்படும். ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தில் தான் இந்த உச்சக்கட்ட போர் நடக்குது. அதிலும் இரவில் நடக்கின்ற இந்த காரியம் உங்களுக்கு சற்றும் எதிர்பாராத விதமாக தளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக விளங்கும். என்றாலும் இது முடிவல்ல. இது குறிப்பிட்ட முதல் மாதம் அப்படி இருக்கும். 2வது மாசத்துல உங்களுக்கு மாற்று வழி கிடைக்க தொடங்கும். என்றால் குரு பகவான் அந்த கிரகணத்தை குரு பகவானுடைய நேரடி பார்வையில தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆகையினால அந்த தாழ்வு என்பதை குரு பகவான் மாற்றி விடுவார். இதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடியவர்கள் உங்கள் மனைவி, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கூட்டாளிகள். இவர்கள் மூலமாக உங்களுடைய வீழ்ச்சியை வீழ்ச்சி அடையாமல் கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டு மறுபடியும் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு சேர்க்கும். இது சில பேருக்கு பழக்கம், பெண் பழக்கத்தினாலும் கூட ஏற்படும். பெண் பழக்கம்னு சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த மாற்றம் கிடைக்கும். அவர்களுடைய முதலீடு போடக்கூடியதற்கு பொருட்டு உங்களுடைய தொழில் நிமிர்ந்து நிற்கும். உத்தியோகம் சிறப்பாக விளங்கும். வியாபாரம் மீண்டும் முன்னேற்றம் அடைய தொடங்கிவிடும். அதே போல குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகிவிடும். தோப்பனாருக்கு கொஞ்சம் கடுமையான கண்டம் விலகிவிடும். தப்பித்துக் கொள்வார், பயப்பட வேண்டியதில்லை. பெண்களை பொறுத்த மட்டில் உங்களுக்கும் குடும்பத்தில் சில குழப்பங்கள், சங்கடங்கள் ஏற்பட்டு அந்நியர்கள் மூலமாக, அந்நிய ஆடவர்கள், அந்நிய பெண்கள் மூலமாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த உதவி கிடைக்க பெற்று மீண்டும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் அடையக்கூடியதாக அமைந்துவிடும். இது முதல் மாதம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 2வது மாதத்திலிருந்து சரியாகிவிடும். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களுக்கு இதுவும் ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இக்கட்டான சூழ்நிலையில்னா கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இந்த போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது போர், இது ஒரு போர் அப்படின்னு தான் அர்த்தம். காட்டி கொடுத்தவர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு போர். அதுக்காக அந்த பழிவாங்கும் படலத்தில் சந்திரனை முழுமையாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த 3.5 மணி நேரத்துக்கு மேலே அவர் எஸ்கேப்ட் ஆயிருந்தார். அட போயா அப்படின்ட்டு போயிருந்தாரு. ஆகையினால உங்கள் ராசி நாயகன் தான். உங்கள் ராசி நாயகன் என்பதனால இந்த 8ஆம் தேதி காலையிலங்கிறத விட தினம் பிற்பகல், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பின் இரவு 1:23 அளவில் இந்த கிரகணம் நிறைவு பெற்று விடுகிறது. மோட்சம் என்பது அந்த டைம். மோட்சம் சொன்னால் மொத்தத்தில் விலகி விடுதுன்னு அர்த்தம். அந்த 1:23 இது சூரிய உதயம் 6 மணியாக கணக்கிடப்பட்டுள்ளது. அந்தந்த ஸ்தலங்களில், கடகராசியில இருப்பவர்கள் அந்தந்த ஸ்தலங்களில் சூரிய உதயம் எத்தனை மணின்னு தெரிந்து கொண்டு அந்த நிமிஷத்தை கூட்டவோ கழிக்கவோ செஞ்சுக்கணும். இந்த 10 நிமிஷம் முன்னாலேயே சூரியன் உதிக்குது, 5:50க்கு உதிக்குதுன்னு சொன்னால் 1:13 சந்திர கிரகணம் முடிகிறதாக அர்த்தம். இப்போ ஒரு உதாரணமாக 6:05 சூரியன் உதிக்குது அப்படின்னு சொன்னால் 1:28 அந்த கிரகணம் முடியுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எடுத்துக்கோ. 6 மணிக்குத்தான் சில இடங்களில் சூரியன் உதிக்குதுன்னா நான் சொல்லக்கூடிய 1:23 கரெக்ட். இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த உடனேயே அந்த தண்ணீரில் உப்பு போட்டு கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்க. அதுக்காக சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, உப்பு தண்ணி தான் குளிக்கணும். அந்த நேரத்தில் போய் கடல்லையும் குளிக்க முடியாது. ஆகையினால கல்லுப்பு கலந்த அந்த தண்ணீரில் எவ்வளவு தண்ணீர் குளிக்கிறீங்களோ அவ்வளவு தண்ணீர். அதே சமயத்தில் அந்த நேரத்தில் கண்டிப்பாக உள்ளாடை அணிந்து கொண்டு அல்லங்கில் ஒரு டவலை சுற்றி கொண்டு தான் குளிக்க வேண்டும். இப்படி குளித்து அந்த நேரத்திலே குளித்து முடிச்சாச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அல்லாத பட்சத்தில் அந்த நேரத்தில் சாமி நான் தூங்கிடுறேன் சாமி, காலையில் வழக்கமாக 5:30 மணிக்கு எந்திரிப்பேன், இல்லை 6:30 மணிக்கு எந்திரிப்பேன், 7 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு நான் சொன்னது போல் செஞ்சுக்கிறேன். இது ஒன்று தான் பரிகாரம். அன்றைய தினம் காலையில் எந்த விதமான பழைய உணவுகள், பழைய ஸ்வீட்டு,
பழைய பொருட்கள், அந்த திங்கக்கூடிய பழைய பொருட்கள் எந்த பொருளானாலும் சாப்பிடப்படாது. அது வந்து மத்தியானம்னா சாப்பிடுங்க. காலையில் அந்த உணவு வந்து சுட சுட ஆகாரமாக இருக்கட்டும். நீங்கள் சாதம் சாப்பிட்டாலும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், வடை எதுவானாலும் சரி, அந்த அந்த நேரத்தில் தயாரிக்கப்பட்ட உணவாக அது இருக்கட்டும். அதை நீங்கள் சாப்பிடுங்க, தப்பில்லை. இவ்வளவுதான் பரிகாரம். அதே போல கடகராசிக்காரர்களுக்கும் முதல் ஒரு மாசத்துல வந்து மனநிலை வந்து பாதிக்கக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கும். அந்த கடுமையா இருக்குது அப்படிங்கிறது, அந்த கடுமையா இருக்கக்கூடாது, அதுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி குளிக்கிறத இந்த மாதிரி குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதை செய்து கொண்டாலே போதும், மற்ற எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பாக்கியாதிபதி ஆகிய குரு பகவான், உங்களுடைய கடன் சத்துரு நோய்க்கும் அவர்தான், உங்களுடைய தோப்பனார் ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிய பாக்கியாதிபதி அந்த குரு தான். அவருடைய பார்வை இருக்கின்றது. ஆகையினாலே இந்த பார்வை படுகின்ற காரணத்தினாலே எந்த விதமான மோசம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது, உறுதியாக நம்பலாம். இந்த சொல்லக்கூடிய இந்த பரிகாரம், குளியல் பரிகாரம், உணவு பரிகாரம், இதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. வேற எந்த விதமான சிக்கலும் வராது. நீங்கள் எண்ணியதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு, எண்ணியதெல்லாம் கைகூடக்கூடிய சில வாய்ப்புகளையும் மெம்பர்ஷிப் உள்ள போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கங்க. அதில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன். அந்த விளக்கங்கள் கொடுப்பதை விட இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும், சில சிக்கலிருந்து விடுபடலாம் என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். மெம்பர்ஷிப்பில் போய் பார்த்துக்கங்க. அடுத்தபடியாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து இது 7ஆம் இடத்துல இந்த மாதிரியான கிரகணம் நடைபெறுகின்ற காரணத்தினால உங்களை கண்டிப்பாக பாதிக்காது. உங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். குறிப்பாக மாமன், மாமி, கணவன், இந்த காதலர்கள், இந்த மாதிரி இப்படிப்பட்ட நிலையைத்தான் பாதிப்பாக கொண்டு வருகின்றது. இந்த பாதிப்புக்கு நீங்கள் செய்யக்கூடியதும் முதல் மாதம் மட்டும்தான். மறு மாதத்தில் எல்லாமே சரியாகிரும். முதல் மாதம் 30 நாட்களுக்கும், அதாவது அந்த 8/9/2025 முதல் அடுத்த மறு மாதம் 8/10 வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் கடுமையாக இருக்கும். சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் கூட ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்படுகின்றவைகள் அடுத்த நொடியை சரியா போயிடும். அதே சமயத்தில் உங்களை சார்ந்த, குறிப்பாக மாமன் வர்க்கம், இந்த தாய் மாமன்னு சொல்லுவோம். அதே போல நீங்க கட்டிய கணவரை வந்து மாமனார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சம்பந்தி வர்க்கம், மாமனார் வர்க்கம், மாமி வர்க்கம், இந்த மாதிரி உள்ளவர்கள், காதலர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். காதலன், காதலி அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர்களுக்கெல்லாம் கூட சில வாழ்க்கையில சோதனைகள் ஏற்படக்கூடியதாக அமையுது. இந்த சோதனைகளும் குறிப்பிட்ட ஒரு 30 நாட்களுக்குத்தான். அது பின்ன குருவின் பார்வை அங்கே விழுகின்ற காரணத்தினால அத்தனை சோதனைகளும் பொடி பொடி ஆகிவிடும். சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். ஆகையினால இந்த இடத்தில் அனைத்து சோதனைகளுமே விலகி மீண்டும் நல்லபடியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக விளங்கும். இருட்டிலிருந்து விடுபட்டவர்களுக்கு எப்படி ஒரு ஒளி தெரிந்து மனசுல தைரியம், சந்தோஷம் உண்டாகுமோ, அது போல உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மனநிலை வந்து ஒரு இருட்டு படிஞ்சது போல பட்டு உடனடியாக சரியாயிடும். அத சூரியனை கண்ட பனி எப்படி விலகுமோ அது போல உடனே சரியாகி போய்விடும். மொத்தத்துல பொதுவாக உங்களுடைய பொறுத்தமட்டில் சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்ப கிரகணம் முடிஞ்ச உடனே சந்திராஷ்டமம் மறுநாள்ல இருந்து தொடங்கிடும். அந்த சந்திராஷ்டம காலங்கள், மறுமாசம் சந்திராஷ்டமம், அதுக்கடுத்த சந்திராஷ்டமம்னு சொல்லும்போது ஒன்றை முன்னமே சொல்றேன் உங்களுக்கு. சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசிக்கு இன்னொரு ராசியில இருக்கக்கூடிய 2.25 நாட்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னு கணக்கு சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் தவறான கணக்கு, உங்களை ஏமாற்றக்கூடிய வேலை. எப்படி அட்டமத்து சனி, 7.5 சனி அப்படின்னு சொல்றோமோ அது போல சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் 8இல் இருக்கக்கூடிய காலம், அந்த முழுமையான காலம். 2.25 நாளும் கழிஞ்சாத்தான் சந்திராஷ்டமம் விலகினதாக அர்த்தம். இன்னொரு சூட்சுமத்தையும் சொல்லிடுறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பது வந்து ஒரு நாள் முன்கூட்டியும் சில பேருக்கு வேலை செஞ்சிடும். சில சமயங்கள்ல சந்திராஷ்டமம் கழிஞ்ச மறுநாளும் வேலை செய்யும். சந்திராஷ்டமத்துல விட்டுரும், மறுநாள் வேலை செய்யும். இதெல்லாம் கிரகங்களின் வேதை விசாரணை அப்படிங்கிற கணக்குல வரும். அந்த இடத்தில் செய்ய விடுபட்டதை மறுநாள் உடனடியாக செஞ்சிடும். ஆகையினால சந்திராஷ்டமம் தொடங்குவதற்கு முதல் நாளும் சந்திராஷ்டமம் முடிந்த மறுநாளும் கூட கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் முடிந்த உடனே உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும் எல்லாருக்குமே. சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல எப்பயுமே அவாவா அனுஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பா வரும்.
உதாரணமாக மேசராசி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேசராசி, இப்போ சிம்ம ராசியை எடுத்துக்கிடுவோம். நம்ம உதாரணத்துக்கு மேசத்தை விட்டுருவோம், சிம்மத்தை எடுத்துக்கிடுவோம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் மகம், பூரம், உத்திரம் இருக்கும். இந்த மகம் அப்படின்னு சொல்கிறச்சே அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்ச மறுநாள் அந்த உங்கள் நட்சத்திரம் தான் வரும். அந்த 9வது ராசியில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் அதை. அதே போல் பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திராஷ்டமம் முடிஞ்சு அந்த அஸ்வினி நட்சத்திரம் கழிஞ்சு, அதாவது 9ல் வந்துரு சந்திரன், சந்திராஷ்டமம் விடுபட்டது, அந்த அஸ்வினி கழிஞ்ச மறுநாள் உங்கள் திரிஜென்ம நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதே போல் உத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அந்த உத்திரம் நட்சத்திரம் என்பது மேசத்தில் வரும். இந்த சந்திராஷ்டமம் கழிஞ்சு மேசத்தில் 3வது நட்சத்திரமாக வரும். சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு, அஸ்வினி வந்துருச்சு, அந்த நாளும் விலகியாச்சு, பரணி அந்த நாளும் கழிஞ்சிருச்சு, கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ஒரு சிக்கலை கொடுத்துரும். ஆகையினால திரிஜென்ம நட்சத்திரங்களாக வரக்கூடிய அந்த பாக்கிய வீடு, அதாவது திரிகோண வீட்டில் வரும். அந்த திரிகோண வீட்டில் வரும்போது ரொம்ப அந்த நாளும் கவனமாக இருந்தால்தான் சந்திராஷ்டமம் முழுசாக கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 மாதங்களுக்கும் சந்திராஷ்டமத்திர தினங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரனை வச்சுத்தான் இந்த கிரகணமே நடக்குது. சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்படிப்பட்ட கணக்கு. கருப்பு நிறம் உடையவர்கள்ட்ட வந்து இந்த 3 மாதங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. சாமி நானே கருப்பாக தான் இருக்கிறேன், என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளவுதான். கரிய நிற விலங்குகள் இவங்ககிட்டே ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இடையில எப்படி அந்த விலங்குகள்லாம் வருதுன்னு சொல்ல முடியாது, நம்ம அதெல்லாம் அறிய முடியாது. அதனால வேகம், நிதானமான வேகத்தோடு போனீங்கன்னு சொன்னால் எங்கேயும் சிக்கல் ஏற்படாது, கொஞ்சம் சமாளிச்சுக்கிடலாம். வேகம், அது அதிவேகத்தில் போகிறச்சே தான் இடையில திடீர்னு குறுக்கிடும் போது அந்த சம்பந்தமில்லாத சங்கதிகள் நடந்துருது. ஆகையினால அந்த வேகத்தை எப்போ பார்த்தாலும் நீங்கள் நிதானமான வேகத்தோடு போங்க. யார்கிட்டையும் கோபப்படுவதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்க. ஏன்னா கண்டச்சனி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து அட்டமச்சனி வரப்போகுது. ஆகையினால எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்வது நல்லது. இருப்பினும் குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே மறுமாசம் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய சில அசம்பாவிதங்கள் எல்லாமே மாறி போயிடும். மறுபடியும் மீண்டும் உங்களுடைய பழைய நிலைமை நல்லபடியாக இருக்கும். ஆண்டவன் அருளால் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அடுத்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இது அவ்வளவு ஒரு சமாச்சாரம். கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல இந்த போர்க்களம் நடக்குது. 6ஆம் இடத்துல நடக்குது. ஆட்ட நாயகனாகிய சனி பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. ஆகையினால உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, உங்களை பற்றி பிரச்சனையே இல்லை. எது எப்பேடு போட்டாலும் உங்களுடைய யோகம் தடைபட போவது இல்லை. மாறாக யோகத்திற்கு மேல் யோகம் வருது. சில பேருக்கு வந்து உத்தியோகத்தில் டபுள் ப்ரொமோஷனாக கிடைச்சிரும், சம்பள உயர்வு டபுள் பங்காக இருக்கும். ஏனென்றால் ராசி நாயகன் வந்து 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. சூரியன் புதன் கேது 12ல் இருக்கிறாங்க. அதே போல் உங்களை வீட்டில் வந்து செவ்வாய் வலுவாக இருக்கிறாரு. இதுக்கிடையில் 6ஆம் வீட்டில் தான் சந்திரன் சனி அந்த ராகு இருக்கிறாங்க. சந்திரன் ராகு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால்தான் ஒரு கோட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. ஒரு கோட்டுக்குள்ளே வர்றதுனால தான் அந்த சந்திரனை திக்கும் காட வைக்கிறாரு. 11ஆம் பதி சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து ராகுவினால் அமர்க்களப்படுத்தப்படுகின்றார். சனி கட்டுப்படாது, ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கிறார். പക്ഷേ 3 பேரையும் சேர்த்து குரு பார்த்துட்டு இருக்கார். ஆகையினால நீங்கள் தொட்டதெல்லாம் தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். அப்படிப்பட்ட அருமையான யோகம், ராஜயோகம் பொற்காலமாக விளங்கும். இதை விட நான் வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லா வகை நானாவித சுகங்களும் போகங்களும் இறைவன் அருளி கொடுக்கவிருக்கின்றார். 3 மாசத்துல பல மடங்கு யோகங்களை பெற்று சிறந்த ஒரு யோக போகாதிபதியாக விளங்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது விளங்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த போர்க்களமானது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்படுது என்று சொன்னாலும் கூட உங்களுடைய ராசி நாயகனானவர் வந்து 10ஆம் இடத்துல வலுவோடு இருக்கின்றார். பகை பெற்றிருந்தாலும் கூட வலுவோடு இருக்கின்றார். இது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், குருவின் பார்வையும் அந்த 5ஆம் இடத்துக்கு விழுது. உங்கள் ராசி மேலையும் இந்த குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால உங்கள் சம்பந்தப்பட்ட பல வகையான சிக்கல்கள், குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு என்பது வந்து
கிட்டத்தட்ட இந்த கிரகணத்தின் மூலமாக அமையவிருக்கின்றது. குறிப்பாக எதிரி எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த 2 எதிரிகள்ல ஒரு எதிரியை நீங்க தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கிரகண காலம் கொடுக்கும். இந்த கிரகண காலத்திலிருந்து 3 மாச காலம் அளவிற்கு இந்த கிரகணத்தின் தாக்க செயல்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். முதல்ல ஆரம்ப அடிப்படையிலே சொல்லியிருக்கிறேன். அப்படி கணக்கு பார்க்கிறச்சே இப்ப துளாராசிக்கு குரு பொத்தாம் பொதுவாக எதிரியானவர். அவர் பாக்கியத்துல போய் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, குறிப்பாக தோப்பனாருக்கு மனநிலை மாற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் தான் சத்துரு தான் உங்களுக்கு ராசிக்கு. ஆனாலும் பொதுவாக அவர் தான் நல்லவர். எல்லா கிரகங்கள்லையும் அந்த குருவைத்தான் முழுக்க முழுக்க, அதாவது 1% கூட அப்பளுக்கு இல்லாத ஒரு கிரகம் என்று சொல்லணும்னு சொன்னா குரு தான். சுக்கிரனை சொல்றதா இருந்தா கூட 75% தான் அவர் அப்பளுக்கு இல்லாதவர். 25% அசுப கிரகம்னு தான் அதை சொல்லணும். முழுக்க முழுக்க சுபர் அல்ல சுக்கிரன். முழுக்க முழுக்க சுபராக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் மட்டும். அதாவது வியாழன், பொன்னன், பிரகஸ்பதி, பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் முழுக்க முழுக்க சுபராக கருதப்படக்கூடியவர். இதில் திரும்ப சொல்ல போனால் ஆசாரி, ஐயரு, ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குலம் அப்படிங்கிற கணக்கில் அதை விட்டுருவோம். அந்த கணக்கில் சேர்த்துக்கிட வேண்டாம். கற்றறிந்தவர்கள் அப்படி வச்சுக்கங்க. கற்றறிந்த மேதைகள், கல்வியாளர்கள், சட்டம் பயின்ற வல்லுநர்கள், இப்படித்தான் அதை எடுத்துக்கிடணும். அது குலத்தை சொல்லி அதை சொல்லப்படாது. அது தவறான செயல். அந்த குலத்துல தான் இருக்குன்னு எடுக்க முடியாது. ஏன்னா படித்தவர்கள் இப்ப எல்லாம் எல்லா குலங்கள்லையும் இருக்கிறாங்க. அனைத்து வகை வகுப்புகளிலும் அனைத்து மதங்களிலும் இருக்கின்றார்கள். ஆகையினால எந்த மதம் எந்த இனத்தில் இருந்தாலும் கற்றறிந்த மேதைகள் அனைவருமே குரு பகவான் தான். அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த வழிகாட்டுதல் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பல வகையான சிரமங்களும் விலகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு கணக்காக இந்த சந்திர கிரகணம் அமைகின்றது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, தொழில், உத்தியோகம் இவைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகிடும். அந்த குழப்பம் அப்படிங்கிறது மன ரீதியான குழப்பம். இதை செஞ்சிருவோமா, இதை செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிலாம் குழம்பிக்கிட்டு இருந்தீங்க. இந்த சந்திரன் என்பது 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் தான். 10ஆம் இடத்துக்கு சொந்தக்கார சந்திரன் அசுபக்கிரகமாக இருந்து இப்படி இருக்குதுன்னு சொன்னால் சங்கடம் தான். தேய்பிரை சந்திரனாக அப்படின்னு வராது எப்பயுமே. அது பௌர்ணமியில தான் இது ஏற்படும். ஆகையினால துளாராசிக்காரங்களுக்கு எப்ப சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும், எப்ப சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சிக்கலை தராது. அதென்ன சூரிய கிரகணத்துக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, சூரியன் பாதகாதிபதி, உங்களுக்கு ஆன்மகாரகன், பாதகாதிபதி. நிறைய துளாராசிக்காரங்க இல்லை துலா லக்கணத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குறிப்பாக அவங்களுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் என்கிறதுனால குல தெய்வம் சில சமயங்கள்ல மறந்து போயிருக்கும், அல்லங்கில் கடைப்பிடிக்காமல் மாறி இருப்பாங்க, மதம் மாறி இருப்பாங்க. மத மாற்றத்தின் அடையாளமாக அந்த குல தெய்வம் செலுத்த வேண்டிய பங்கு விடுபட்டிருக்கும். அந்த இடையில் உள்ள தலைமுறைகள் அப்படி மாறிட்டதுனால விடுபட்டிருக்கும். இல்லை புலம் பெயர்ந்து இருப்பாங்க. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம், இல்லை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு. இந்த மாதிரி புலம் பெயர்ந்தவர்களுக்கு அந்த குலதெய்வம் என்பது எதுன்னே தெரியாம போயிடும். அங்க அது அந்த மாதிரி ஆயிருது. ஆக இந்த இடத்துல அந்த மார்க்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மா என்பதுதான் அந்த சூரியன். அந்த சூரியனை இங்க பாதகாதிபதியாக வந்திருந்தார். ஆகையினால நிறைய துலா லக்கணம் அல்லங்கில் துலா ராசியில பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் இடையிலே விடுபட்டு போயிடும், பாதகாதிபதியாக வருகின்ற காரணம். அதே போல தோப்பனார் எப்பயுமே துலா லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தோப்பனாரும் அவருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது கண்டிப்பா. ஏன்னா பாதகாதிபதி சூரியன் தானே. ஆகையினால் இந்த மாதிரி எல்லாம் வரும். இப்படிப்பட்டதுல இது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் எப்பயுமே தொழில், வேலை, உத்தியோகம் இல்லாம வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க துளாராசிக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாசத்துல வேலை கிடைச்சிடும். கிரகணம் ஏற்படுவது உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். இந்த பூர்வ புண்ணியத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலகிவிடும். முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் விலகிவிடும். கண்டாந்திரங்கள் மாறி போயிடும். உங்களுக்கென்று ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும்.
அதிரடியாக கிடைச்சிடும். 90 நாட்குள்ள ஒரு வேலையில் உட்காருவீங்க, இல்லை சுய தொழில் செஞ்சு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து விடும். அந்த மாதிரியாக இருக்கின்றது. அதே சமயம் அந்த துளாராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த வர்க்கம், தாய் மாமன் வர்க்கத்தில் யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு முழுமையாக நல்லபடியாக விலகிடுவாங்க. இது தவிர்க்க முடியாத ஒன்றாக கூட நடக்கும். அதிலும் குறிப்பாக சில பேருக்கு அந்த நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்குமேயானால் இது கூட தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குறிப்பாக வாழ்க்கை என்ன, எப்படி என்று வாழ்க்கை திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற துளாராசிக்காரர்களுக்கு 3 மாதங்களுக்கு உள்ளாக நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் அல்லங்கில் ஒரு உத்தியோகம் அல்லங்கில் வியாபாரம் அமையப்பட்டுவிடும். இது உங்களுக்கு சிறந்த ஒரு யோகம். அதுபோக வாழ்க்கை துணை, உங்களுக்கு எதிர்த்த வாழ்க்கை துணை, இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். முள்ளை முள்ளால் தான் கிள்ள வேண்டும் என்பது போல எதிரியை இன்னொரு எதிரியை கொண்டு அடக்கி ஆள்வது, அதான் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பொருந்தும்னு சொன்னா, 3 6 குரு அவருடைய பார்வை கிரகணத்தின் மீது விழுகின்றது. ஆகையினாலே எதிரிக்கு எதிரி நண்பன். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வாய்க்கும், உத்தியோகம் வாய்க்கும், வியாபாரம் வாய்க்க பெறுவீர்கள். அல்லங்கில் இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக விளங்கும். நீங்க தேடி போக வேண்டாம், தன்னாலே எல்லாமே தேடி வரும். அப்படிப்பட்ட அருமையான சந்தர்ப்பம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நிறைய பொன் பொருள் சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. சில பேருக்கு கம்பெனியே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும். கம்பெனி மொத்தத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கொடும். சம்பளமும் டபுள் பங்கு சம்பளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, திறமைக்கு மதிப்பீடு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகள்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது. மேலும் சில விஷயங்களை, பலவாறான சில விஷயங்களை ரகசியம் காப்போம் என்ற தலைப்பில் மெம்பர்ஷிப்புக்குள்ள உள்ள வீடியோவில் போட்டிருக்கிறேன். வேண்டியவர்கள் அதில் போய் பார்த்துக்கங்க. சில முக்கியமான விஷயங்களை கோர்த்து கொடுத்துருக்கிறேன். வாழ்க்கையிலே தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது கொஞ்சம் ஒரு முக்கியமான சமாச்சாரம் கிடைக்க பெற்று அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, சத்துருக்களிடமிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைகின்றது. அதே போல் உங்களுடைய கோரிக்கை எந்த மாதிரி நிறைவேற்ற முடியும் என்பதையும் அதில் சுட்டி காட்டியிருக்கின்றேன். மெம்பர்ஷிப்பில் போய் பார்த்துக்கங்க. அடுத்தபடியாக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பலவாறான தொல்லைகள், துயரங்களை அனுபவித்து கொண்டு வருகின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய தொழிலை பறிகொடுத்து விட்டு, உங்களுடைய வியாபாரத்தை பறிகொடுத்து விட்டு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சில நேயர்கள், அதே போல தொழில் உங்களை விட்டு போகாமல் இருந்தும் கூட உங்களுடைய உயர்வை பாதிக்கக்கூடிய வகையிலே பல பேர் குறுக்கிட்டு விட்டார்கள். இதெல்லாம் கயவர்கள், கெட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய வீரத்திற்கு ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய வகையிலே பலவாறான தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னமும் திரும்ப சொல்லப்போனா, ஒருத்தருக்கு ஏற்படுகின்ற செய்வினையை அவர்கள் அறிந்து அதை ஒருத்தருக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்க வாழ்க்கையில் சம்பவத்தில் நடந்திருக்கின்றது. இதெல்லாம் அடிப்படையில் ஒரு பெண் செய்து கொண்டு இருக்கின்றாள். தனக்கு மற்றொருவரால் ஏற்படுத்தப்பட்ட செய்வினை கோளாறை உங்களுக்கு திருப்பி விட்டுட்டாள். அது ஒரு பெண், கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடிய பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண் கெட்டிக்காரி, தந்திரசாலி. அப்படி தந்திரசாலியாக இல்லாமல் இருந்தால் அவளுக்கு ஏற்பட்ட தொல்லை துயரங்கள், உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், தனக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னா அந்த காய்ச்சலை திருப்பி விட்டு இன்னொருத்தருக்கு திருப்பி விடுவது போல. அதாவது தபால்காரர் தவறாக ஒரு தபாலை கொண்டு கொடுக்குறாருன்னு சொன்னால், இது எனக்கு வந்த தபால் இல்லை, அது அவருக்கு வந்த தபால், இந்த அட்ரஸை சொல்கிறேன், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க சில சமயங்கள். அதே போலத்தான்
இந்த மாதிரி செய்வினை கோளாறுகளையும் கூட இந்த மாதிரி திருப்பி விட முடியும். அப்படிப்பட்ட செயல்களில் தான் நீங்கள் ஆடிப்போய் விட்டீர்கள். அது விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் உஷாராயிருப்பீங்க. அது தெரியாத கட்டத்தினால தான் பல வருஷங்களாக போராடிக்கிட்டு வாரீங்க. இந்த போராட்டம் எப்போ அப்படின்னு சொன்னால், கழிந்த 7.5 சனி எப்போ தொடங்குச்சோ அப்பையிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அங்கே விழுந்த நீங்கள் இன்னும் எந்திரிக்க முடியலை. இன்றைக்கு வரைக்கும் எந்திரிக்கலை. அந்த கிரகணம், இந்த சந்திர கிரகணமானது ஒரு 3 மாச காலத்துக்குள்ள இவள்தான் நம்மளுக்கு ஏற்றி விட்டா அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது இயற்கையாகவே தெரிஞ்சிடும். யார் பேச்சு மூலமாகவோ தற்செயலாக உங்களுக்கு அந்த செய்தி கிடைச்சிடும். அதன் பின் உங்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கும். வீரனாச்சே ஆகினாலே வித்தியாசமாக இருக்கும். தடாலடியாக ஏற்படுத்தாமல் அமைதியாக எடுத்தோம் கௌத்தம்னு செஞ்சிடக்கூடாது. அது அறிவுடைமை அல்ல. வீரம் இருந்தால் மட்டும் போதாது, விவேகம் துணைக்கு வர வேண்டும். வீரத்தை மட்டும் வைத்து ஒருத்தன் வெற்றி பெற்று விட முடியாது. வீரரின் கண்கள் நாலா பக்கமும் சுற்றி சுழன்று கொண்டிருக்க வேண்டும். 8 திசைகளும் சுற்றி சுழல வேண்டும். அது விவேகத்தின் அடையாளம். அது விவேகம் துணைக்கு வந்தால்தான் வீரம் வெற்றி பெறும். அந்த நடவடிக்கைக்கு உங்கள் துணைவி தக்க துணையாக இருப்பாள். உங்களை பஞ்சமா பாதகத்தில் தள்ளிவிட்ட அந்த பெண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வருகின்றது. கிரகணத்திலிருந்து 90 நாட்குள்ள தெரிஞ்சிடும். உடனே திடீர்னு தடாலடியாக அவளை போய் தாக்கிடக்கூடாது. அமைதியாக இருந்து மௌனமாக செயல்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை அடுத்து வருகின்ற குரு பகவான் கொடுக்க போகின்றார் உங்களுக்கு. சாதுரியமாக காயை நகர்த்தி சதுரங்க வேட்டையாடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு தாய் வர்க்கம் சம்பந்தப்பட்டவள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சில வில்லங்க கோளாறுகள் விலகத் தொடங்கும். தாய் வர்க்கத்தில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள், குழப்பங்கள், வில்லங்கம் விலகிவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள், பங்கு பாகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இழந்தவைகளை மீண்டும் வெற்றி பெறுவதற்காக போராடக்கூடிய போராட்டம் தக்க துணையோடு உங்களுக்கு ஓங்கி நடக்கும். தகுந்தவாறு நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாத்தியத்தை பழனி ஆண்டவர் முருகன் உங்களுக்கு வழங்குவார். இந்த பழனி ஆண்டவரை எப்பயுமே கெட்டியா பிடிச்சுக்காங்க. அவர் உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் அருளக்கூடியவராக விளங்குவார். இதுதான் முக்கியமான சமாச்சாரம். இந்த கிரகணத்தின் மூலமாக தோப்பனார் வர்க்கத்திலே உள்ளவர்கள் கொடியவர்கள் ஒருத்தர் இருந்தார். அந்த கொடியவரும் இந்த காலகட்டத்தில் விளையிடுவார். கிட்டத்தட்ட இது எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் 8-10க்குள்ளே இது நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. ஆகையினாலே இந்த கிரகணத்தின் மூலமாக கல்வி படித்து கொண்டிருக்கின்ற பள்ளி பிள்ளைகள், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இது சிறந்த காலகட்டமாகும். இந்த கிரகணத்திற்கு மறுநாளிலிருந்து உங்களுடைய படிப்பு அமோகமாக வளரும். காதல் வெற்றி பெறும். திருமணத்தில் முடிந்துவிட்ட காதல் மூலமாக வாழ்க்கையில் சகல பாக்கியங்களையும் பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இதற்கு பின் வாரிசு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு தொடங்குகின்றது. அதே போல இழந்த தொழில் வளத்தை பெறக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பலத்த சிரமத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வந்தீங்க. இந்த கிரகணம் முடிஞ்ச மறுநாள்ல இருந்து பலவிதமான மாற்றங்கள் திடீர்னு ஏற்படும். உங்களுக்கு நல்ல யோகம் அமையும். பெண்களை பொறுத்தமட்டில் பலவிதமான குழப்பங்கள், சிக்கல்கள், தொல்லைகள், துயரங்களை அனுபவித்துக் கொண்டு வந்த உங்களுக்கு இந்த கிரகணத்தின் மூலமாக வாய்ப்புகள் தேடி வரும். சந்தர்ப்பம் கூடி வரும். வாழ்க்கையின் நலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் எதிர்பார்த்த பொற்காலம் வந்தே விட்டது. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, சாமி ஒன்றுமே நடக்க மாட்டேக்கு, சனி 3ஆம் இடத்துல யோகச்சனி என்ன பிரயோசனம், ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கே சாமின்னு ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லிக்கிட்டே வாரேன். உங்களுக்கு வேண்டிய செல்வங்களையும் செல்வ போகத்தையும் கொடுக்காமல் கும்பத்தில் உள்ள சனி மீனத்துக்கு போக மாட்டாருன்னு சொல்லியிருக்கிறேன்.
அது அந்த தேதியும் குறிப்பிட்டிருக்கிறேன். 6/3/2026க்குள்ள நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், லட்சியங்கள் நிறைவேறிவிடும். அது ஏற்கனவே பல வீடியோக்குள்ள போட்டிருக்கிறேன். அதே போல இந்த கிரகணம் உங்களுக்கு அருமையான கிரகணம். என்ன சாமி கிரகணம்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்க கிரகணம்னா அருமையான கிரகணம்னு யார சொல்றீங்களே அப்படின்னா, அட்டமாதிபதியாகிய சந்திரனைத்தான் ராகு முழுங்குறார். முழுங்குறாருன்னு எப்படி முழுங்குறாரு? ரத்த நிலாவாக முழுங்குகிறாரு. ரத்தம் படிந்ததாக. ரத்தம்னா என்னது? செவ்வாய். தனுசுக்கு பஞ்சமாதிபதியாகிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு பஞ்சமஸ்தானம், பஞ்சமஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல அந்த வில்லங்க நடக்குது. அப்ப இதுவரைக்கும் உங்களை கேவலப்படுத்தி தொல்லையை கொடுத்து துயரங்களை கொடுத்து வந்த சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தூள் தூளாக பொடி பொடியாக கூடிய காலகட்டம் தான் இது. அதனால தான் உங்களுக்கு பொற்காலம்னு சொன்னேன். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான காலகட்டம். தனுசு ராசிக்காரங்களுக்கு யாராவது தூண்டி விட்டாதான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அந்த தூண்டுதல் நானாகவே இருக்கட்டுமே, இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும். உங்கள் உண்மையான நண்பர்கள், நண்பிகள் இந்த கிரகணம் முடிந்த மறுநாள்ல இருந்து கண்டிப்பாக உங்களை தூண்டி விடுவார்கள். அதுல நானும் ஒருத்தன் பங்கெடுத்து கொடுக்கிறதாக எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். சாமி ஆகிய நான் உங்களுக்கு அதாவது உங்களுடைய உற்சாகத்தை தூண்டி விட்டு உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அதை கேட்டு நானும் சந்தோஷப்படுவேன் இல்லையா. வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைவதற்காகவே சில பேருக்கு கிரகணம் வந்துருது. நிறைய பேர் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாம இருப்பாங்க. நீங்க ஓடி ஓடி மாடா உழைக்கிறீங்க, ஆனாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கு. லாபங்கள்லாம் வருது, உத்தியோகம் பார்க்குறீங்க, சம்பளம் வருது, ஆனாலும் மன நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு வந்த உங்களுக்கு மனோகாரகன் என்பவனே உங்களுக்கு அட்டமாதிபனாகத்தான் வருகின்றான். எத்தனையோ விட்டு கொடுக்குறீங்க, அதுலெல்லாம் கெட்டிக்காரங்க நீங்க. விட்டு கொடுப்பதிலே கெட்டிக்காரங்க நீங்க. இருப்பினும் உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு இடத்துல நிற்கிது, அவ்வளவுதான். எப்ப சாமி இது நகலும்? இந்த கோவிலில் தரிசனத்துக்காக கியூவில் நிற்போம், நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருப்பா, நம்ம கூட்டம் அந்த வருஷம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் திருப்பதியில். ஏன் இப்படி போக மாட்டேக்கு, ஏன் இப்படி போக மாட்டேக்கு அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் வராங்க போறாங்க, உங்களுக்கு வரவு செலவு பண்றாங்க, ஆனால் உங்க வாழ்க்கை வந்து அப்படியே நிற்குதே. அதுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கணும் இல்லையா. மாற்றம் கொடுப்பதற்காக திடீர்னு இந்த வரிசையை திறந்து விடுறாங்க இறைவன். மலமலன்னு போகுது. அது போலதான் இந்த கிரகணம். மாயாவி சந்திரன், மாயக்கிரகம் சந்திரன் அப்படின்னு கூட வைக்கலாம். மாயக்கிரகம் சந்திரன் என்பதை விட மாயக்கிரகமாகிய சர்ப்பம் அது விழுங்குது. விழுங்கி வெளியே எடுத்த உடனே உங்களுக்கு பலவிதமான ராஜயோகங்கள் தொடங்குது. நல்ல பெண் கிடைப்பாள், யோகமான பெண் கிடைப்பாள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடியவளாக இருப்பாள். அமௌண்ட் கொடுத்து உதவி செய்கிறாளோ இல்லையே, நல்ல வார்த்தைகள் சொல்லி நல்ல வழிமுறைகளை சொல்லி கொடுப்பவளாக அந்த தோழி அமைகின்றாள். இந்த தோழியை நீங்க எப்படி கொண்டு போறீங்கிறது உங்க விஷயம், உங்க தசாபுத்தியை பொறுத்து. அது காதலியாக நீங்க மாத்திருந்தீங்களா, இல்ல சகோதரியாக மாத்திக்கிடுறீங்களா, அது உங்க தசாபுத்தியை பொறுத்திருக்கு. என்ன லக்கணம், என்ன தசை, என்ன புத்தி நடக்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய மனோபாவம் மாறிவிடும். இல்லாளாக கூட கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே ஒருத்தி இருக்காளே, இவளையும் இல்லாளாக கொண்டு வந்தால் அது வேற கதை. அந்த மாதிரியும் போயிடும். அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும். தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்திலே நடக்கின்ற இந்த போர் உக்கிரப்போராக விளங்குகின்றது. 3.5 மணி நேரம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில என்ன செய்யணும்? காலையில எழுந்த உடனே உப்பு தண்ணியில குளிங்க, அதுதான் முக்கியம். சுட சுட அன்றைய நேரம் தயார் பண்ண உணவை சாப்பிடுங்க. அந்த நேரத்தில் குளிக்கும் போது ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன், உள்ளாடை கெட்டிக்கிட்டு குளிங்க. அதே போல சாப்பிடுவது ஒரு பரிகாரம், சுட சுட சாப்பிடுவது தான் அந்த பரிகாரம். இதை செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க. ஆக கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு
வாழ்க்கை முன்னேற்றத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் தொடங்குகின்றது. 3 மாசத்துல நீங்கள் என்ன சாதனை புரிய வேண்டும் என்று கனவு கண்டீர்களோ அத்தனையும் உங்கள் கனவு நனவாகக்கூடிய ஆக்கி காட்டக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கின்றார். பத்தாக்குறைக்கு உங்கள் ராசி நாயகனே உங்களையும் பார்க்கின்றார், அந்த போரையும் கணக்கிட்டு கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக போர் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். வெற்றி உங்களுக்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறது போல வாழ்க்கையிலே சகல நலன்களையும் பெற்று திகழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கின்றது. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு இது 2ஆம் இடத்தில் நடக்கின்ற சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் 2ஆம் இடத்துல நடந்தாலும் உங்கள் ராசி நாயகன் முழு வல்லமையோட இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார், ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கிறார். சம்பவம் போர் நடப்பது இரவில். அந்த வீடு என்பது பகல் வீடு, சனிக்கு பகல் வீடு. மகரத்தை பொறுத்த மட்டிலே உழைப்பாளிகள் நீங்கள். எதையும் எப்பேற்பட்ட ஒரு வில்லங்கமான ஒரு வேலையை கூட அசாத்தியமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமைசாலிகள். உங்களை பொறுத்த மட்டில் அந்த சுகம் என்பது இல்லாள் போக 2 பெண்கள், அதிலும் இப்ப கிடைக்கக்கூடியது 3வது பெண்ணாக வரக்கூடிய ஒரு நாயகி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியவளாக வருகின்றாள். வாழ்க்கையிலே இதுவரை சந்தித்திராத சில சுகபோகங்களை இந்த சந்திர கிரகணத்திற்கு பின் வரக்கூடிய வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். நானாவித சுகங்கள் அப்படின்னு நீங்க என்னென்னமோ பார்த்துருப்பீங்க, கண்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த சுகத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சுக போகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. 7க்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் 2ஆம் இடத்திலே அமர்ந்துண்டு அவரைத்தான் அந்த கிரகணம் தீண்டுது. ஆக உங்களுடைய மனைவிக்கு ஏற்படுகின்ற சில நோய் நொடிகள், അല്ലെങ്കിൽ மனைவிக்கு வரவேண்டிய பங்கு ஏற்பட்ட தடைகள், இவைகளையெல்லாம் வெற்றியடைய செய்யக்கூடிய கிரகணம் தான் இந்த சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக மனைவி மற்றும் மனைவி போல் உள்ள பெண்கள் மூலமாக உங்களுக்கு வெகுவான ராஜயோகம் காத்திருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கின்படியும் உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நட்புகள் மூலமாக இதுவரையும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு வகை புதிய சுகம் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கையிலே இல்லாளை லாட்டரி சீட்டு வாங்கி பாருங்க, அவள் மூலமாக கண்டிப்பாக பெரிய தொகை கிடைக்கக்கூடியதாக அது அமையும். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. தொழில் வளம் பெறக்கூடியவராக மாறுகின்றீர்கள். உழைப்பாளியாக நீங்கள் முதலாளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சந்திர கிரகணம் கொடுக்க போகின்றது. அதிலும் மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இது மொத்தத்துல ஒரு நல்ல ராஜயோகம். எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக தாய் வழி சொத்து கிடைக்கும். தோப்பனார் வழி விடுபட்டு போன உயிர் சொத்துக்கள் சேரும். அதே போல தொழில் உத்தியோகம் பார்த்து பார்த்து தேய்ந்து போன உங்களுக்கு அந்த உத்தியோகம் பார்த்த இடமே உங்களுக்கு அந்த நிலைமையை, அந்த ஸ்தாபனத்தையே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட சில பேருக்கு சேரும். பெண்களுக்கு எந்த ஸ்தாபனத்தில் வேலை பார்த்தீர்களோ அந்த ஸ்தாபனத்தையே நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு ஸ்தாபனத்தின் முதலாளியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட அந்த மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு அமையும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை சந்திர கிரகணம் கொடுக்கின்றார். இந்த சந்திர கிரகணம் இரத்த நிலா சந்திர கிரகணம். அதுக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக சில விவரங்களை சொல்லிட்டேன். ஆனாலும் அது வேற, இது வேற. இதிகாசம் புராணங்களிலே ஏற்படுகின்ற சில மார்க்கங்கள் தான் நமது வாழ்க்கையிலே சில மாறுபட்ட ஒரு போராட்டங்களையும் சில மாறுபட்ட நல்ல யோகங்களையும் கொண்டு சேர்க்கும். இதிலே போராட்டம் என்பது முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு
இனிமேல் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் சில பேருக்கு ஒரு பெரிய முதலாளியாக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகின்றது. சகல காரியங்களும் உங்களுக்கு சித்திக்கக்கூடிய வகையிலே இந்த சந்திர கிரகண அமைப்பு அமைந்திருக்கின்றது. குருவின் பார்வையோடு இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகின்றது. ஆகையினாலே பல வகையிலும் உங்களுடைய வாழ்க்கை நிரந்தர நல்ல வாழ்க்கையாக அமையக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு மலருகின்றது. குடும்பம் குதூகலமாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் இயற்கையாக உங்களை தேடி வருகின்றது. மகாலட்சுமியே உங்கள் வீட்டு கதவை தட்டுகின்றாள். அருமையான சந்தர்ப்பம், அழகுடைய நயனமுடைய வாழ்க்கை தொடங்கவிருக்கின்றீர்கள். பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த சந்திர கிரகணம் அமைந்திருக்கின்றது. கும்பராசியிலே பிறந்த நேயர்கள், நீங்க எப்பயுமே எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது சந்திர கிரகணமா என்ன, சூரிய கிரகணம்னா என்ன, எல்லாம் ஈசன் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம். ஏற்கனவே கும்பராசி சனீஸ்வரனுடைய ராசி, பகல் வீடு. இந்த சனீஸ்வரன் ஏற்பட்ட காரணத்தினாலே ஈஸ்வர பட்டம் கொடுத்ததே இந்த கும்பத்தின் வீட்டின் மூலமாகத்தான். ஆக ஈஸ்வரன் என்பவர் பரமேஸ்வரனாக விளங்கக்கூடிய அவர் உங்களை தன் சொந்த பிள்ளையாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு ராசிதான் கும்பராசி. ஆகையினாலே எவ்வளவு இன்னல்கள், தொல்லைகள், துயரங்கள் வந்த போதிலும் எல்லாவற்றையும் சிரித்தே மழுப்பிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வீரர்கள் நீங்கள். ஆக இந்த சந்திர கிரகணம் உங்களை பொறுத்த மட்டில் அனைத்து கடன்களும், சத்துருக்களும், தொல்லைகளும், துயரங்களும், நோய் நொடிகளும் விலகிவிடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். திரும்ப சொல்ல போனா, இந்த சந்திர கிரகணம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நோய் நொடிகளில் படுத்துக்கிட வேணும். அப்படித்தான் அந்த கணக்கு. சத்துரு தொல்லை, போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, செய்வினை, செயற்பாட்டு கோளாறுகள் எல்லாம் வரும். கடன் எக்கச்சக்கமா பெருகணும்னு அர்த்தம். மாறாக இப்படி ஏற்படுவதைத்தான் அந்த சர்ப்பம் தடுக்கின்றது. சர்ப்பம் அத்தனையும் சுவாகா பண்ணிருது. கடன், சத்துரு, நோய்கள் அத்தனையும் சுவாகா பண்ணிருது. அப்படிப்பட்ட ஒரு யோகா அமைப்பு, பரமேஸ்வரனால் உண்டாக்கப்பட்ட அந்த சர்ப்பம், அவர் ஏற்கனவே சொர்ண பானுவாக இருந்தவர். அமிர்தத்தை குடிச்சதனால உயிர் போகாம துண்டாடப்பட்டவர். மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவினால் ஏற்பட்டது. அதை நிரந்தரமாக தீர்வு கண்டவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் தான் சர்ப்பமாக மாற்றியிருந்தார். அப்படிப்பட்ட சர்ப்பம் பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கட்டம்தான் இந்த சந்திர கிரகணம். இதன் மூலமாக உங்களுடைய கடன், சத்துரு, நோய்கள் அனைத்தும் சுவாகா பண்ணப்படுகின்றது. சுவாகானா என்ன? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருந்தார். 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் 6ஆம் இடத்தை மொத்தத்தில் கெட்டு போய் விடுகின்றது. ஆகையினாலே உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக அதுவும் குருவின் பார்வை வேறு விழுகின்றது. புதிய மனிதராக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையிலே என்னென்னமோ சாதிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்து விட்டு அத்தனையும் காலம் கடந்து விட்டதாக நினைத்து கொண்டு வந்த உங்களுக்கு இனிமேல் தான் அது சுயமாக வேலை செய்யும். தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல உங்களை தேடி யோகம் தேடி வருகின்றது. புள்ளிமான் நீங்கள் தேடி போக வேண்டாம், புள்ளிமான் உங்களை தேடி வருகின்றது. ராஜசுகத்தை பெறக்கூடிய வகையிலே ராஜாக்கள் கூட அந்த சுகத்தை எல்லாம் பெற்றிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த சுகம் தேடி வருகின்றது. காசு பணம் செலவழிக்காமலே, மான் வேட்டைக்கு போகாமலே மான் கிடைக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இவைகள்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமாக அமைய காத்திருக்கின்றது. சந்திர கிரகணம் முடிந்த மறுநாள்ல இருந்து நீங்க செய்ய வேண்டியது, சந்திர கிரகணம் பரிகாரம் என்ன? உப்பு தண்ணீரில் குளிக்க வேண்டும், ஆடையோடு. உள்ளாடை அல்லங்கில் டவல் கட்டிக்கிட்டு குளிங்க.
மறுநாள் காத்தால சாப்பிடுவது சுட சுட ஆகாரமாக இருக்கட்டும். பழசு உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும், இருந்தாலும் பழசு சாப்பிட வேண்டாம். சுத்தமான தூய்மையான புதிய உணவாக சாப்பிடுங்க. அது மட்டும்தான் பரிகாரம். மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறந்து விளங்கும். தொழில் உத்தியோகம் மேன்மை ஏற்படும், பணவரவுகள் அதிகரிக்கும், பண செல்வாக்கு கூடும். பட்ட துன்பங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலிருந்து விடிவு காலம் பிறக்கின்றது. வாழ்க்கை வளம் பெறும். கும்பராசியிலே பிறந்த மாணவ மாணவிகளுக்கு சரியான யோகம், நல்ல படிப்பு, முனைப்பான படிப்பாக விளங்கும். கற்றவர்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் உங்களுடைய படிப்பு திறமை வெளிப்படும். காதல் கைகூடும். காதல் செய்ய வேண்டும் என்று காதலே வேண்டாம் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட காதல் கைகூடும். கனிந்து வரக்கூடிய காலகட்டம். ஆக நீங்கள் தேடி போகலாம், அது தேடி வருகின்றது. போட்டித் தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 3 மாத காலங்களுக்குள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அரசு பணிகளை உட்கார எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல தகவல் வந்து சேரும். பணி ஆடை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகம். அதே போல பிரைவேட்ல வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடும். அதே சமயத்தில் சம்பள உயர்வு ரெட்டிப்பாக கூடும். டிரான்ஸ்பர் மட்டும்தான் அப்படி இருக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்காது. வரவு செலவுகள் திருப்தியாக அமையும். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். படிப்படியாக உங்களுடைய முன்னேற்றம் தொடங்கும். கிட்டத்தட்ட 40 வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, 40+ உடையவர்களுக்கு ஏற்கனவே பல துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அனுபவிச்சு வந்திருப்பீங்க. இந்த சந்திர கிரகணம் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடியதாக அமையும். பல மாற்றங்களை கொண்டு வந்து சேரும். திடீர் என்ற மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான மாற்றங்கள். பெண்களை பொறுத்தமட்டில் வாழ்க்கை வசப்படக்கூடியதாக இருக்கும். வானத்தை தொட்டு விடலாம் என்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடியதாக பெண்களுக்கு அமையும். பெண்கள் சாதித்து காட்டக்கூடியவர்களாக இந்த காலகட்டம் மாறிவிடுகின்றது. யாராலும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இந்த சந்திர கிரகணம் அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பணி, ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சம்பளம் பத்தல, நம்மளும் வேலைக்கு போனோம்னா சரியா வருமேன்னு நினைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு உத்தியோகம் தேடி வரும். நீங்கள் சொன்னா அடுத்த கட்டமே நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். பெரும்பாலும் அருகாமையிலே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் விளங்கும். நல்லபடியான சம்பளம், நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடியதாக அமையும். அதே போல புதிய நண்பர்கள் வரவுகள் உண்டாகும். கணவன் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாகவும் கணவன் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் கிடைக்கும். வாழ்க்கை வசப்படக்கூடியதாக அமையும். வயது முதிர்ந்த பெண்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்தங்களும் உற்றார்களும் உறவினர்களையும் உங்களை தேடி வருவார்கள். அவர்களோடு அளவலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மனம் பல வகையிலும் சந்தோஷப்படக்கூடியதாக அமையும். நல்லபடியாக இருக்கிறது இந்த சந்திர கிரகணம். அடுத்து மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களை பொறுத்தமட்டில் 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் சந்திரனைத்தான் இந்த சர்ப்பம் விழுங்கி அதுக்கப்புறம் வெளியே தள்ளிடுது. அதாவது ஒருத்தரை கடிச்சிட்டு திரும்ப அந்த விஷத்தை எடுக்கிறது போல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே 7 நாட்டு சனியினுடைய தாக்கம் பலவாறாக பாழாக்கி கொண்டு வருது. உடல்நிலையிலே சிரமம், மனநிலையிலே சிரமம், வரவு செலவுகளிலே சிரமம், மேலும் சொந்த பந்தங்களிடையே கசப்பு உணர்ச்சிகள். ஒரு மனுஷனுக்கு 7 சனி பிடிச்சா எல்லாமே வரும்யா அப்படிங்கிறது போல, எல்லாமே வரும்னா இந்த சங்கடங்கள் வரும், சந்தோஷங்கள் வெளியே ஓடி போயிடும். அதைத்தான் 7 சனின்னு சொல்றாங்க. 7 சனி காலத்துல கௌரவம் கூட பறி போய்விடும். அந்த அளவுக்கு பல சிக்கல்கள், குழப்பங்கள், சங்கடங்களிலே இருந்து வருகின்றீர்கள். ஆறுதலும் தேர்தலும் சொல்லக்கூடியவர்கள் ஓடிப்போய் விட்டார்கள்.
காணாமல் போய்விட்டார்கள் என்றே சொல்லலாம். உதவிக்கு ஒருவரும் வரவில்லை. யாராவது வந்தாலும் கூட அவர்களையும் தடுக்கக்கூடிய வகையிலே சில பேர் இருக்கின்றார்கள். தான் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உதவி செய்பவனை தடுக்கப்படாது என்ற குணம் கூட தெரியாமல் தடுத்து கொண்டிருக்க, பிச்சை போடுவது நல்லது, பிச்சை போடுவதை தடை செய்வது அகோரமானது, பெரும் பாவச் செயல் அப்படிங்கிறது போல உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை கூட தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சில பேர்கள். குறிப்பாக உறவினர்கள், குறிப்பாக தோப்பனார் வழி உறவினர்கள். 5ஆம் இடத்தினுடைய பாவச் சூழல் சுத்தி சுத்தி சுழலக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது போலும். இதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக அமைகின்றது. காரணம், உங்கள் ராசி நாயகனாகிய குரு பகவான் இந்த போர்க்களத்தை அவருடைய பார்வையில் தான் நடத்துகின்றார். எப்பயுமே நல்லவனோ கெட்டவனோ குருவின் பார்வையை பார்த்தாலே அது எஸ்கேப் தப்பிக்க வைத்து விடுவார். நல்லவனா இருந்தால் கெட்டவனா இருந்தால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீ முதல்ல தப்பிச்சுக்கையா, மற்றது பெற பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் குரு. ஒரு தாய்மை குணம் கொண்டவர் தான் குரு. இந்த தாய் உள்ளம் படைத்தவர்களால் தான் ஒருத்தர் மகன் தப்பு பண்ணா கூட அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரும். சில சமயங்களில் தகப்பன் கூட அவ்வளவு தூரம் நம்மளை கூட ரொம்ப தப்பு பண்ணுறான், அவனை காட்டி கொடுத்துருவோம் கூட கொடுத்துருவார். பட்சே தாய் அப்படி செய்ய மாட்டான். பெற்ற தாய், அந்த தாய் அவன் கொடூர குணம் படைத்தவனாக இருந்தாலும் கூட, தன்னை கொல்ல வந்தவனாலும் இருந்த கூட அந்த மகனை காப்பாற்றத்தான் முயற்சிப்பாள் அந்த தாய். அதுதான் தாய் உள்ளம். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர் தான் குரு. இந்த குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு பல சிக்கல்களில் இருந்து விடுபட வைக்கக்கூடியதாக விளங்கும். மனநிலை தூய்மையடையும், அதனால் உடல் சௌகரியப்படும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவடக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். படிப்பில் ரொம்ப கவனம் தவறிவிட்டீர்கள், அந்த படிப்பை சீர்தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். காதல் ஏற்கனவே பிரேக்கப் ஆயிடுச்சு, சில பேருக்கு முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது, ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த காதல் கைகூடக்கூடிய காலகட்டம் புதிய காதலாக மலரும். போனது போனது தான், புதிய வாழ்க்கை, புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு திருமணம் சிறப்பாக விளங்கும். எப்பொழுது கிரகணம் முடிந்து, அதாவது கிரகணம் தொடங்கின்னு வச்சுக்கலாம், கிரகணம் முடிந்து ஒரே நாளில் 3.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்குல்ல. 8ஆம் தேதியிலிருந்து 8/9/2025 3 மாசத்துக்கு உள்ளாக சில பேருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். சில பேருக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படும். இன்னும் சில பேருக்கு ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய வாய்ப்பாக வந்து சேரும். அதன் மூலமாக சில பேருடைய வாழ்க்கை திருப்பு முனையாக அமையும். புதியவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். புதியவர்கள் உங்களுக்கு சகல உதவிகளையும் செய்யக்கூடியதாக அமைவார்கள். அந்நிய ஜாதி, அந்நிய நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். கொடுமையான பலன்களிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இந்த கட்டம், சந்திர கிரகண காலகட்டம். அதிலும் இரத்த நிலாவாக மாறுகின்ற காரணத்தினால செந்நிற பொருட்கள் உங்களுக்கு உபயோகமாக விளங்கும். குறிப்பாக உங்களை பொறுத்தமட்டில் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு நல்ல அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவரை கெட்டியா பிடிச்சுக்கங்க. குலதெய்வத்தின் அருளோடு திருச்செந்தூர் முருகனுடைய அருளும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டும். திருமணத்தில் ஏமாந்து போன சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு மறுவாழ்க்கை அமையும், மறுமணம் அமையும். சில பெண்களை பொறுத்தமட்டில் பலவாறான சூழ்நிலைகளிலே பல பாதிப்புகளை அடைந்து காணப்படுகின்றீர்கள். உங்களை பொறுத்தமட்டில் உடல் நலத்தை விட மனநலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்து மீள முடியாது என்று நினைத்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் குருவின் பார்வையில் நடக்கின்ற காரணத்தினாலே
கிரகணம் முடிந்த மறுநாளிலிருந்து மிகச்சிறப்பாக விளங்கும் மனம் தூய்மைப்படும், சந்தோஷப்படும், குதூகலிக்கும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை அடைந்து விட்டாலே அனைத்தும் நலமாகிவிடும். புதிய மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில பேருக்கு திடீர் திருமணம் நடக்கக்கூடியதாக விளங்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமையும். சில பேருக்கு அந்நிய ஜாதி அந்நிய மதத்திலே பேசி அரேஞ்சு மேரேஜாகவே நடக்கும். அது பழைய காலம். அப்படி இப்போ எல்லாம் பேசி சமரசம் பண்ணி திட்டமிட்ட திருமணமாகவே நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அது அமைந்துவிடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த 3 மாச காலத்துக்குள்ள, அதாவது 10, 11, 12 டிசம்பருக்குள்ள நல்ல செய்தி மருத்துவரால் உங்களுக்கு செய்தி கிடைக்கும். அருமையான செய்தியாக கிடைக்கும். பல வருஷங்களாக போராடி கொண்டு வருகின்ற பெண்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, பிள்ளை பேரும் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு, பலரும் உங்களை வித்தியாசமா பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த செய்தி மிகச்சிறப்பான செய்தியாக அமையும். பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கும். சில சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு பல மாற்றங்கள் கிடைக்கப் பெற்று தொழில் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறுவதாக அமையும். இப்படிப்பட்ட உயர்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதுக்கு காரணம் இந்த குருவின் செயல்பாடு. சந்திர கிரகணம் சொன்னாலும் இந்த கிரகணத்தையே குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கெட்டது நடக்க விடாமல் குரு பார்த்து கொள்கிறார். மக்கள் அனைவரும் நலமாகவும் சுகமாகவும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடிய அம்சம் குருவின் பார்வையினால் ஏற்படுகின்றது. சில முக்கியமான கருத்துக்கள், சில குழப்பங்கள் இருந்து விடுதலை பெறவும், சில நன்மைகளை பெறவும் ரகசியம் காப்போம் என்ற கணக்கிலே மெம்பர்ஷிப்புகளுக்காக போட்டிருக்கிறேன். அதை தேவையானவர்கள் அதை போய் பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.